யார் முன் வரீங்க? யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. எல்லாம் ஸ்லீப். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஓஹோ. சரி, எல்லாரும் கொஞ்சம் சையத் மூசா உங்களோட கிராத் சூப்பரா இருந்துச்சு. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கிதர் நஸ்ரின். அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. லாஸ்ட் நம்ம ஸ்லீப் அந்த டாபிக் பத்தி பார்த்தோம். ம். அதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், 90 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நம்ம 30 வருஷத்தை தூக்கத்திலேயே தான் கழிக்கிறோன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து போதுமான தூக்கம் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவோட சில பேர் சொல்றது என்னன்னா, தூங்கி எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகல அப்படின்னு. இதுல சயின்டிபிக் ரிசர்ச்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஜியஸ் லிட்ரேச்சராகவும் சரி, இஸ்லாமிக் லிட்ரேச்சரும் அவங்களோட வியூ பிஹேவியர் ப்ராக்டிஸை வச்சு அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்லாம்ல வந்து 7th செஞ்சுரியிலேயே ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வஹி வந்த டைம்ல அப்பவே இது வந்து மென்ஷன் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த முஸ்லிம்ஸ் நம்ம ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், நமக்கு எப்படி டெய்லி லைஃப்ல தூக்கத்தை எப்படி ஃபாலோ பண்ண சொல்றோமோ அது மாதிரி தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இஸ்லாம்ல வந்து 2 ஆதாரம் மூலமா, குரான் மூலமாவும் சுன்னா மூலியமாவும் நம்ம வழிகாட்டுகிறது. இஸ்லாம் வந்து தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. தூக்கத்தை வந்து நிறைய இடத்துல குரான்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. வேர்ஸ் 30, 23ல அதெல்லாம் நான் நோட் பண்ணல, அது என்ன வேர்ஸ்ன்னு நம்பர் மட்டும் நோட் பண்ணிருக்கேன். அப்புறம் நிறைய அறிஞர்கள் வந்து அத்தாட்சிகளா கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தோம்னா சர்க்காடியன் ரிதம். இது வந்து சூரியன் அடிப்படையில வச்சு இந்த ரிதம் ஃபாலோ ஆயிருக்கு. இஸ்லாம்ல சொல்லியிருக்காங்க 1 ஹவருக்கு பிஃபோரா ஃபஜர்ல எந்திக்கிறதும், இஷாக்கு அப்புறம் நம்ம தூங்குறதும் இதுதான் கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்றதுக்கு. இது சர்க்காடியன் ரிதமும் அதுதான். இது ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிறைய டிசீஸ் அவாய்ட் பண்ண முடியும், நம்மள ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். இது வந்து அல் குரான்ல நிறைய இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. 2786, 2547லையும். இப்ப நமக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நமக்கு ப்ராப்பரான தூக்கம் தேவை. அப்பதான் கரெக்டான நிம்மதியான ஒரு இது இருக்க முடியும். சர்க்காடியன் ரிதம் என்னன்னா, சூரியன் ஒன்றிய வாழ்க்கையை ஃபாலோ பண்றதுதான் சர்க்காடியன் ரிதம். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும், நல்லா டைஜஷன் இதுவாகும், தூக்கமும் நல்லா கிடைக்கும். இந்த சர்க்காடியன் ரிதம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த டைம் ஃபுட் ஹேபிட்ஸும். பிரெயின்ல இருக்க ஹைப்போதாலமஸ் தான் நமக்கு பயாலஜிக்கல் கிளாக்கா இருக்கு. இது சூரியன் மூலியமா தான் நமக்கு செரட்டோனின் என்ற ஹார்மோன் கிடைக்குது. இதுல வந்து கார்டிசால் வந்து வரவிடாம தடுக்கும். கார்டிசால் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோன் நமக்கு ஸ்ட்ரெஸ் வராம இருக்கணும்னா நமக்கு சூரியன் கண்டிப்பா தேவை. அதுக்காக தான் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் மார்னிங் வாக்கிங் வந்து ரொம்ப குட்னு சொல்லி சஜஸ்ட் பண்றது எல்லாரையும் வாக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சன்லைட் கிடைக்கிறது மூலியமா என்ன ஆகும்னா, செரட்டின் ஹார்மோன் வந்து நைட் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா மெலாட்டோனின் ஹார்மோனை சுரக்க வைக்குது. அதனால நமக்கு வந்து நல்ல தூக்கமும் ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம தூங்குறதுனால அந்த டைம்ல நமக்கு வந்து கேள்வி கணக்கு கிடையாது. we are not accountable for நம்ம தூங்குற டைம்ல. அது இஸ்லாத்துல நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. அது ஒரு வழிபாடு ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். நம்ம அல்லாஹ்க்காக நினைச்சு பண்றப்போ அதுவும் ஒரு வழிபாடு தான். நம்ம உறங்குவது வந்து நமக்கு என்னன்னா, நம்ம ரீஸ்டோர் பண்ணுது, நம்ம எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணி திருப்பி நம்ம மேலும் மேலும் வர்ஷிப் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் நம்ம பாடி. இல்லாட்டி டயர்டாவே இருக்கும். அடுத்த வேலை தொழுவுறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமா, சில டைம் வர்ஷிப் பண்றதுக்கே சில டைம் கஷ்டமான மாதிரி ஆயிரும், தூக்கம் கரெக்டா இல்லைன்னா. அதுக்கப்புறம் தூக்கம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கு இஸ்லாமிக் லிட்ரேச்சர்ல. தூக்கத்தை பத்தி எல்லா விஷயமும் நம்ம குரான்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து எப்பயுமே ஒரு சிறு தூக்கத்தை எடுப்பாங்கன்றத பத்தி இம்பார்ட்டன்டா சொல்லியிருக்காங்க. ஷார்ட் நேப். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தூக்கம் வந்து ரைட் சைட்ல தான் தூங்கணும், குப்புறப்படுத்த தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூக்கத்தோட பொசிஷன் எப்படின்னு. அதுக்கப்புறம் சினா அந்த மாதிரி ம். டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் பத்தி பார்ப்போம். சினா அந்த என்னன்னா ஸ்லீப் சைக்கிள், ஸ்லம்பிங். அந்த நம்ம ஸ்லீப் சைக்கிள்ஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அப்ப அந்த இப்ப நவீன கால அறிஞர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வகையான ஸ்லீப் எல்லாமே, அதனுடைய தொடர்பு படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே குரான்ல இடம்பெற்றிருக்கதா. அந்த சின்னான்னு சொல்லக்கூடியது அந்த சிற்றுறக்கமா இருக்கட்டும், அதற்கப்புறமாக ஒரு ஆழ்ந்த உறக்கமாக இருக்கட்டும், குகை தோழர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ரொம்ப டீப்பான ஸ்லீப்பாக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் நம்ம பதட்டத்தை குறைக்கக்கூடிய அந்த பத்ரு சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு சின்ன ஆமா. நிவாரணியாக இருக்கட்டும்ட்டு, அந்த மாதிரியான தூக்கம், அந்த வகைகள் எல்லாத்தையும் நம்ம போட்டோம். சொல்லுங்க சிஸ்டர். சினானண்டா ஸ்லம்பர்னு சொல்லலாம், டோசிங் ஆஃப்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ஸ்லீப், வெரி ஷார்ட். இது ஸ்டேஜ் 1ல வருது, மாடர்ன் ம் ம் சயின்டிபிக்ல வருது. குரான்லயும் சினான்ற வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹ்க்கு வந்து தூக்கமும் கிடையாது, அதாவது ஷார்ட் நேப்பும் இல்ல, தூக்கமும் கிடையாது. அது வந்து ம் பக்ரா சூரால ம் மென்ஷன் ம் ஆயிருக்கு. அடுத்தது வந்து நுவாஸ். நுவாஸ் என்னன்னா மன அழுத்தத்தை சரி செய்வதற்காக வருது. இது வந்து ம் ஸ்டேஜ் 1 அண்ட் 2 ரெண்டுத்துக்குமே பொருந்தமானதா வரும். ம் ம் இது ம் ம் வேர்ஸ் 8 11ல மென்ஷன் ஆயிருக்கு. ம் நெக்ஸ்ட் ருக்கூது. இது வந்து என்னன்னா டீப் ஸ்லீப், ம் அதுக்கான உள்ளது. இது வந்து வேர்ஸ் ம் 18ல மென்ஷன் ஆயிருக்கு. நான் இதுவரை இதை நோட் ம். பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு சூப்பர். கிளாஸ் இல்ல நினைச்சேன். இந்த கிளாஸ் அப்படிங்களா? ஆனா இல்ல, அவங்க நீங்க கிளாஸுக்கு சூப்பர். நான் யார் ஆக்சுவலா கிளாஸ்ன்னு நினைச்சீங்க நீங்க? ஹுசைன் பாஷா சார் கிளாஸ் நினைச்சு அதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் வந்து எல்லாம் பாத்துட்டு இருந்தேன், என்னென்ன பேசணும்னு. பார்த்தா பரவாயில்ல, நீங்க வர. நீங்க பார்க்காமயே இவ்ளோ அழகா சூப்பரா போட்டு வச்சிருக்கீங்களே சிஸ்டமா. பார்த்திருந்தா அப்ப அப்படிதான். இன்னும் எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பீங்க. தான் பார்த்ததுதான, நோட்ஸ் லேட்டா தான் எடுப்பேன் எப்பயுமே. அதுதான் நீங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன். இப்ப இன்னைக்கு ஏன் கிளாஸ். ம் லேட்டா தான் நோட் பண்ணி வைப்பேன் நான். முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ரீகேப் அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்து திருப்பி நோட்ஸ் நான் பொறுமையா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறதுக்காக அப்படியே நோட் பண்றது. சூப்பர் அது சூப்பர். காலையில நோட் பண்ணிருந்தேன். ரொம்ப அருமை. நீங்க கொஞ்சம் வேற கிளாஸ்ன்னு நினைச்சு ப்ரிப்பேர் ஆனாலதான் அடுத்த சிஸ்டர்ஸ்க்கு பிரதர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா ஃபுல்லாவே நீங்களே சொல்லி முடிச்சிருப்பீங்க. ஆமா. இதுலயும் ஒரு நன்மைதான். சூப்பர் கிதர்னிஷா. ஓகே, நஸ்ரீன் சாரி. தேங்க்யூ. ஓகேமா, அடுத்து யார் முன் வரீங்க? யாருமா முன் வரீங்க ஷேர் பண்றதுக்கு? இல்ல இவங்க விடுபட்ட விஷயங்கள், சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் உள்ள நம்ம போக போறோம். அது என்ன டாபிக்? ட்ரீம். சூப்பர். ஸ்ட்ரெஸ் இல்ல, ட்ரீம் தான். ட்ரீம் முடிச்ச பிறகுதான் தூங்குறோம். எப்படி நல்ல உறக்கம் வர்றதுன்னு பார்த்துட்டோம். அந்த உறக்கத்துல வரக்கூடிய அந்த REM ஸ்டேஜ்ல வர ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய கனவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். கனவு எந்த அளவுக்கு முக்கியம்? கனவு காணுங்கன்னு யார் சொல்லியிருக்காங்க? APJ அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் கனவு காண்றோம். ஆனா எந்த வகையான கனவு காண்றோம்ன்றதுதான் இங்க முக்கியம். ஆமா தானே? சரி, ஸ்லீப்ல சிஸ்டர் விடுபட்ட சில விஷயங்கள், இந்த இந்த பாயிண்ட்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை என்ன பண்ணலாம்? உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன். யாருமே முன் வரலையா? நான் பேசுறது ஒருவேளை கேட்கலையோ? நான் பேசுறது கேக்குதோ? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எல்லாருமே ஓகே, இதுவே போதும்ட்டீங்க. ஓகே சூப்பர். ஓகே, அப்ப என் லைன் கிளியரா இருக்கு, என் வீடியோ ஆடியோ எல்லாமே கிளியரா இருக்கு. ஆமா தானே? சரி, அப்ப நம்ம கனவுக்குள்ள போயிடலாமா? சரி, தூங்குனா தானே கனவுக்குள்ள போக முடியும். ஆனா தூங்காமே நீ கனவுக்குள்ள போலாம். அப்ப தூங்காம போற கனவு பேர் என்ன? தூங்குன உடனே போற கனவுன்னு பேர் என்ன? யாருக்கெல்லாம் கனவு காண்றது ரொம்ப பிடிக்கும்? கனவுனாலே ரொம்ப பிடிக்கும். இல்ல சில பேருக்கெல்லாம் கனவுனாலே பெரிய பயம். நீங்க எந்த கேட்டகரி? பிடிக்குமா கனவுனா? பிட்வீன்
பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஓ, நல்ல கனவு வந்தா பிடிக்கும். சையது மூசாக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, யாருக்கெல்லாம் இரவுல கனவே வராது உங்கள? யாருக்கெல்லாம் இரவுல கனவே வரதில்ல? ரொம்ப ரேர். ஈவினிங் நேப்காக தான் வரும். மீ ஜெசிலாக்கு கனவே வராதா? ஜெசிலா உங்களுக்கு கனவே வராதா? ஜெசிலா உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். சொல்லுங்க ஜெசிலா, உங்களுக்கு கனவே வராதா? வலைக்கும் ஓடிட்டு படுக்கிறதுனால கனவு வராது மேம். அப்படியா? ஆமா, ஓதிட்டு படுத்தா எப்பவுமே கனவு வராதா? ஓடிட்டு தான் படுப்பேன். ஆ, எப்பவுமே கனவு வராது. அப்படியா? ஆமா. அறிவியல் ஆய்வின்படி ஸ்லீப் சயின்டிஸ்ட்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க ஜெசிலா? மனிதர்களாக இருந்தால் எல்லாருக்குமே கனவு கண்டிப்பாக வரும். அதுவும் நாளிலிருந்து ஒவ்வொரு உறக்கத்திலையும் 4 to 5 கனவுகள் வரும். குறைந்தது 4, அதிகபட்சமாக 5 கனவுகள் வரும். அதுலயும் மேம் இல்ல, இங்க பாருங்க, அதுதான் சொல்றேன். அப்ப இதுல என்ன வித்தியாசமாக இருக்கும்னா, நம்மளுக்கு கனவுகள் எதுவும் நம்ம நினைவுக்கு வந்ததல்ல, நம்மளுக்கு நினைவுக்கு வராம இருந்திருக்கும். அதுலதான் எக்ஸ்பிளிசிட் ட்ரீம், இம்ப்ளிசிட் ட்ரீம்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். வெளிப்படையாக நமக்கு கனவுகள் வந்து காமிச்சு கொடுக்கும். சில கனவுகள் நம்மளுக்கு கனவுனே தெரியாது. ஆனா மனிதர்கள் எல்லாத்துக்குமே கனவு வரும். சரிங்களா? என்னமா? அந்த எண்ணத்துல நான் படிக்க மாட்டேன் மேம். அதாவது ஓதிட்டு படுக்கிறதோட சரி. இல்ல, ஓதிட்டு படுக்கிறோம், இது எல்லாமே எல்லாருமே ஓதிட்டு படுக்கிறோம். பெரும்பாலும் நம்ம கனவுகள் எல்லாருக்குமே, மனுஷங்க எல்லாருக்குமே கனவு வரும். மனுஷங்களா இருந்தா கனவு வரும்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, இங்க ஒரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு அது ஞாபகத்துக்கு வராது, சில பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். அது எப்ப ஞாபகம் வரும், எப்ப ஞாபகம் வராதுன்றதுதான் வித்தியாசம். ஒரு வாட்டி வந்துச்சு, அது எங்க பாப்பா மௌத்தானோன்னு அவங்க தான் வந்தாங்க. அந்த கனவு மட்டும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு, அத ரீகால் பண்ணீங்க. ஏன்னா எப்படி தெரியுமா நம்ம கனவுகளை ரீகால் பண்ணுவோம் ஜெசிலா? எப்படி ரீகால் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம அந்த கனவு கண்ட உடனே வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள எந்திரிச்சிட்டோம்னா அந்த கனவு ஞாபகம் வரும். 5 to 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள எந்திரிச்சிட்டோம், உடனே கனவு கண்ட உடனே எந்திரிச்சிட்டோம் 10 நிமிஷத்துல அப்படின்னா அந்த கனவு ஞாபகம் இருக்கும். இல்ல, நம்ம தூங்கிட்டே இருந்தோம், கரெக்டா டைமுக்கு ஃபஜ்ருக்கு தான் எந்திரிக்கிறோம், அந்த பயாலஜிக்கல் கிளாக்னு சொன்னோம்ல போன கிளாஸ்ல, கரெக்டா நம்மளுக்கு ஃபஜ்ருக்கு பெல்லே அலாரமே வைக்காம நம்மள எழுப்பி விட்டுரும். ரெகுலரா எந்திரிக்க பழக்கம் இருந்தா. ஆமா, அது எந்திரிச்சிடும் மேம். கரெக்டா 4:30 4:45 அப்ப வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்குள்ள இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். கனவு வராததுன்னு கிடையாது, கனவு நம்மளுக்கு ஞாபகம் வரலன்றதான் அர்த்தம். அப்ப ஜெசிலாக்கும் கனவு வந்திருக்கு, ஒரே தடவை ஞாபகம் வந்திருக்கு, நினைவுக்கு வந்திருக்கு. அது சொல்ல தெரியல மேம், எனக்கு வரலன்னு. ஏன்னா அதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நான் கேட்டேன், யாருக்கெல்லாம் கனவு வரல. அப்ப நினைச்ச கூடாதுல்ல எனக்கு கனவே வரலன்ட்டு. வரும் எல்லாருக்கும். ஓகேமா, உங்களை ஆஃப் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. வையாக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கனவு இருக்கும். சரிங்களா? கனவு வந்த உடனே முழிப்பு வந்துருச்சுன்னா, இருங்க எல்லாரையும் மியூட் பண்ணிடலாம்.
பெரும்பாலும் அந்த கனவுகள் வந்த உடனே முழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முழிப்பு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த கனவுகள் எல்லாமே என்ன ஆகும், ரீகால் ஆயிடும், இல்லைன்னா ரீகால் ஆகாது. சரிங்களா? சரி, சாப்டருக்குள்ள போலாம். அப்ப 2 வகையான கனவுகள் இருக்கு. சாரி, இதுல வந்து முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த டே ட்ரீமிங்னு ஒரு விஷயம் இருக்கு. நைட்ல வர கனவு ஒண்ணு இருக்கு, டே ட்ரீமிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பகல்ல கனவு காண்றது. டே ட்ரீம்னா பகல்ல கனவு காண்றது. நைட் ட்ரீம்னா இரவு உறக்கத்துல கனவு காண்றது. அப்ப எந்த ட்ரீம் ரொம்ப நல்லது, டே ட்ரீமா நைட் ட்ரீமா? டே ட்ரீம் தான் நல்லதா? ஏன்னா அவர் சொல்லுவார்ல, அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல கனவு, பகல்ல நீங்க விழித்து கொண்டிருக்கும் போது வருவது கனவு. அந்த கனவு வந்து என்ன பண்ணும், உங்களை வந்து உறங்க விடாமல் செய்வதுதான் உங்கள் கனவுன்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுவார்ல அப்துல் கலாம். அப்படித்தானே சொல்லுவாங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. இல்ல, உறங்கும் போது வருவது கனவு, நம்மள உறங்க விடாம பண்றதுதான் கனவுன்னு சொல்லுவோம். ஆமா, சரி. டே ட்ரீமிங் ரொம்ப நல்லது, நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தர் போட்டிருந்தீங்க. பெரும்பாலும் டே ட்ரீம் எதுக்காக பண்ணுவோம் நம்ம? டே ட்ரீம் ஆனா அறிவியலாளர்களும் மற்ற சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க, இரவில் காண்பது கனவு தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கனவுன்றது வந்து அவங்க லட்சிய இலக்கை வந்து நிர்ணயிச்சு போற கனவு. அந்த கனவும் டே ட்ரீமும் ஒண்ணு கிடையாது. பகல் கனவுன்றது என்னன்னா, பகல் கனவு என்னன்னா, பகல் கனவு வேற, இரவு கனவுன்றது வேற. நம்மளே அறியாம நம்ம ஒரு வேர்ல்டுக்குள்ள போவோம், அதுதான் கனவு. அது லட்சியத்துக்காக அப்துல் கலாம் சொன்ன கனவே வேற. நம்ம அதையும் டே ட்ரீமையும் நம்ம வந்து குழப்பிக்கிறோம். ஆமா தானே? அப்ப டே ட்ரீம்னா என்னது? இரவுல வர கனவு நம்மளுக்காக என்னென்ன ப்ராசஸ் செய்யும்ன்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப இங்கே பகல் கனவு அப்படின்றது, இந்த டே ட்ரீம்ன்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு வாழ்க்கையில நிறைவேறாத விஷயங்கள், நம்மளுக்கு ஒரு விஷயம் ஆகணும், ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும், இல்ல நான் பெருசா ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைப்போம். அதற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பகுதி என்னது, பகல். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த விஷயத்தை, நமக்கு நடக்காத விஷயத்தை நடப்பதாக கனவு காண்பது, அதுதான் என்னது. ஆனா டே ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்போசிட் டு த ரியாலிட்டியில இருக்கும். கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு வேணுங்கிற விஷயத்தை ரியாலிட்டியில இருந்து அப்படியே வெளியே போயிருவோம், டிட்டாச் ஆயிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு கனவு உலகத்துல இருப்போம். கமிலா உள்ள வந்துட்டீங்களா? ஓகே. அப்ப அந்த டே ட்ரீம்ன்றது பெரும்பாலும் என்னவா இருக்கும், ஃபேண்டசிஸாக இருக்கும். நம்மளோட ஒரு விஷயம் கவலையா இருக்கும், நமக்கு ஒரு விஷயம் இங்க நடக்கிறது நம்மளுக்கு முரண்பாடு இல்லாம இருக்கும். அப்ப முரண்பாடாத இருக்க விஷயத்துல நம்மளால இருக்க முடியாம நம்மளுக்கு பிடிச்ச ஒரு தனி உலகத்துல நம்மள வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா கற்பனை பண்ணி அதுல நம்மள விஷுவலைஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே இருக்கிறது. சோ அப்படி இருக்கிற போது அங்க என்ன ஆகும்னா, நிறைய வரிஸ், கவலைகள், நமக்கு பிடிச்ச ஃபேண்டசி வேல்ல இருப்போம், நிறைய தாட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச உலகத்துல நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்போம் நிறைய பேர், திடீர்னு கூப்பிடுவாங்க கிளாஸ்ல. இதே லைவ் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதுலயும் நம்ம கூப்பிடலாம். ஆனா லைவ் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், டக்குன்னு கூப்பிட்டாங்க, டக்குன்னு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நான் கிளாஸ்ல உட்கார டக்குன்னு டீச்சர் வந்து அந்த சாக் பீஸ் துண்டை வந்து டக்குன்னு போடுவாங்க.
இல்லைன்னா ஒரு டஸ்டர் தூக்கி போடுவாங்க, எதையாச்சும் தூக்கி போட்டு எழுப்புவாங்க. திடீர்னு எங்க இருக்கேன் நான் எந்திரிப்பாங்க. என்னடா எந்திரிச்சுன்னா என்ன சொன்னானே தெரியாது. ஏன்னா அவன் ஓன் கற்பனையில இருப்பான். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். அப்ப அவனுடைய பிரசன்டே போயிடும். அவனோட உலகத்துல, கற்பனை உலகத்துல அவனுக்கு எது சந்தோஷம். ஏன்னா இங்க இருக்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு கவலை இருக்கு, ஒரு மன அழுத்தம் இருக்குன்னா அவன் வேல்ல இருப்பான், தனியா இருப்பான். பல பேர் வந்து அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டு த ரியாலிட்டி. அது எதுவுமே வந்து அவனோட ரியாலிட்டிக்கே இருக்காது, அதுக்கு முரணாகத்தான் இருக்கும். நான் போய் உதாரணமாக ஒரு டைனோசரை தொட்டேன், இது பண்ண அப்புறம் எண்ணத்துக்குள்ள பல ஓட்டங்கள் இருக்கும், அதுக்கு பதில் சொல்றேனே அதுலயே முங்கி போய் கிடப்போம். இல்ல ஒரு கவலையை, ஒரு விஷயத்தை நினைச்சு அதுலயே முழுகி போயிருப்போம். இல்ல சில விஷயம் நமக்கே வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டு நம்ம அதை வந்து கற்பனை கண்டுகிட்டே இருப்போம். அப்ப இங்க வந்து அப்ப ட்ரீமை பற்றியான விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். ட்ரீம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. அப்ப ட்ரீம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட வெல்விஷர்னே சொல்லலாம். இரவில் காணக்கூடியதுதான் ட்ரீம், அந்த உறக்கத்துல வரதான். பட் இட் கம்ஸ் ட்ரூ மேம். அது ரொம்ப ரேர். ஃபேண்டசிஸ் வந்து ரொம்ப ரேர். ஃபேண்டசிஸ்ல போறது பகல் கனவு வந்து ரொம்பவே ரேர் தான். பெரும்பாலுமான பகல் கனவுன்றது வேற. நீங்க ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி நான் ஒரு இலக்கு அடையணும், அதை எப்படி எப்படி நம்ம போடலாம்னு சொல்லி நம்ம விஷுவலைஸ் பண்ணி அதை ஒர்க் பண்றதுன்றது வேற. நாட் த ஃபேண்டசி பட் த டே ட்ரீம்ன்றது பகல்ல தூக்கத்துல கண்றது கனவுமா. நான் சொல்றது நம்ம விழித்து இருக்கும் போது நம்ம ஒரு பகல் கனவுல இருப்போம், நம்மளே ஒரு ஓன் கனவுல இருப்போம். அது என்னன்னா நம்மளுடைய பிரசன்ட்ல வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தினால நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், டிட்டாச் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு தனி உலகத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரியான விஷயம் தான் இது. சரிங்களா? அப்ப இங்க வந்துட்டு இதுலயே இன்னொரு விஷயம் குழப்பிக்க கூடாது. இங்க ஒரு விஷயம் குழப்பிக்க கூடாது. என்னன்னா விஷுவலைசிங்னு ஒரு விஷயம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம். சைக்கலாஜிக்கல் தெரபிஸ்லயே விஷுவலைசிங்னு ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து அதை கண்ணார அந்த விஷயத்தை அந்த இடத்தில் போய் நாம் செய்வதாக பண்றது, அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா இந்த விஷயத்தை, அதாவது இந்த பகல் கனவுல உட்கார்ந்துட்டு பண்றது வேற. கோல் செட்டிங்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ரோல் மாடலை வச்சு பண்ணக்கூடிய விஷுவலைஸ்ன்றது வேற. அந்த விஷுவலைசிங் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும், நம்மள கோல் அட்டைன் பண்றதுக்காக இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்லி வேற. இந்த விஷுவலைசிங் இங்க பேசக்கூடிய விஷயம், டே ட்ரீமில் பேசக்கூடிய விஷயம் வேற. பெரும்பாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்ப நம்ம யதார்த்தத்துல இருந்து விலகி போயிடுவோம் இந்த டே ட்ரீமிங்ன்றது. ஓகேங்களா? அப்ப இந்த கனவுகளை பத்தி பேசுறோம்ல, அப்ப ரீகாலிங், இந்த கனவுகளை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுல ஞாபகப்படுத்திக்கிறோம்ல. சில பேருக்கு வந்து ஹையா இருக்கும், சில பேருக்கு லோவாக இருக்கும். ஹைனா என்ன, லோனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிலர் வந்து கண்ட கனவு வந்து அதிகமாக ஞாபகம் வச்சுக்கொள்வாங்க. கனவு எவ்வளவு ஞாபகமா உள்ளதோ அவ்வளவு நல்லது சில விஷயங்கள்ல. அப்ப என்ன என்றால் ஏதேனும் ஒரு விஷயத்தை உணர்ந்து அதை பத்தியான அவங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும் அந்த விஷயத்தை. அப்ப கனவுல வந்துட்டு சில விஷயங்கள் ஒரு தெளிவாக தெரியும் போது நம்மளால் அந்த விஷயத்தை டயக்னோசிஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஒரு நிமிஷம். அப்ப அந்த ட்ரீம்ன்றது, அந்த கனவுன்றது நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னா, நம்ம அந்த 10 இருந்து 15 நிமிஷங்களுக்குள்ள நம்ம எந்திரிச்சிட்டோம்னா அந்த ட்ரீம் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இல்ல அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சோம்னா அது ஞாபகம் இருக்காது. சில பேருக்கு வந்து அது ஞாபகமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அது வந்து வெளிப்படையாக நம்மளுக்கு காமிச்சிருக்காது. முக்கியமாக நம்ம ஸ்டேஜஸ்ல பார்க்கும்போது சில வகையான கனவுகள் நம்மளுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. சில வகையான கனவுகள் நமக்கு ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கும். அப்ப சிலது வரலன்னா அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்க மாட்டோம். பெரும்பாலும் ஒரு கனவு வந்து எந்திரிச்சிருப்பீங்க. ஒரு திடுக்கிட்டு எந்திரிப்பீங்க சில பேர். எந்திரிச்சது உண்டா?
அந்த டைம்ல டக்குன்னு அந்த கிளியர் வந்து கண்ணார அந்த பிக்சரேஷன் எல்லாமே பார்த்த மாதிரி அந்த நுணுக்கங்கள் மொத்தமும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப நம்மளால ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியுது, ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியல? சில பேர்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க, நைட்டு தூங்குனா காலைல தான் எந்திரிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கனவுகள் ஞாபகம் வராது. ஆனா கனவுக்கு அவங்க உள்ளாயிருப்பாங்க. அவங்களுக்கு கனவே இல்லைன்னு சொல்ல முடியாது, கனவுக்கு அவங்க உள்ளாயிருப்பாங்க. அந்த கனவுகள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்காது. இதுதான் விஷயம். ரீகாலிங் ஹையா இருக்கா லோவா இருக்கா? சூப்பர், உங்களால ரிலேட் பண்ண முடியுது இப்ப, அப்படிதானே? இதுதான் டிஃபரன்ஸ். ஹையா இருக்கும், மைட் பி லோவா இருக்கும். சில டைம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், சில டைம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு தெளிவில்லாம இருக்கும். ஏதோ கனவு காண்ட மாதிரி இருக்கும், ஆனா என்ன சொல்ல வருது ஏது சொல்ல வருதுன்னு ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருந்திருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கண்டென்ட்டுக்கு சொல்றோம். ஹை ரீகால் லோ ரீகால் பார்த்துட்டோம். அப்ப எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையாக ஒரு சில கனவுகள் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஒரு சில கனவுகள் நம்மளுக்கு லேட்டன் கண்டென்ட்டாக இருக்கும், அதாவது வேகாக ஒண்ணுமே புரியாது. ஏன் வந்துச்சு எதுக்காக வந்துச்சுன்னே நம்மளுக்கு புரியாம இருக்கும். அந்த மாதிரியான கனவுகள் இருக்குது. அப்ப இங்க ஃபேண்டசிஸ் பத்தி பார்த்தோம். ஃபேண்டசிஸ்னா இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கற்பனை செய்வது ஃபேண்டசி. ரூமினேஷன்னா ஒரு விஷயத்த மனதுல போட்டு உலர்த்தி கொண்டே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது ரூமினேஷன். வரிஸ்னா கவலை இருந்தா அதை பற்றியே சிந்திச்சுட்டே இருப்போம், என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சு. அப்ப நடக்காத விஷயத்த காட்சிப்படுத்துதல்ல வந்து விஷுவலைசேஷன் சொல்றீங்க. ஆனா நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம கற்பனை பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுன்றது வேற. இதான். அப்ப கனவு என்பது உன்னத நோக்கத்துக்காக இறைவன் நமக்கு படைச்சதாக இருக்குது. அப்ப நல்ல கனவு வந்து நல்ல மனிதர்கள் காணும் நல்ல கனவு வந்து எந்த மாதிரியானது? நபித்துவத்தின் எத்தனையில் ஒரு பங்கு? எத்தனையில ஒரு பங்கு இது? நாற்பத்தி 6 பாகங்களில் ஒரு பங்கு வந்து என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், நல்ல மனிதர்கள் காணும் நல்ல கனவு என்பது நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒரு பங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இது சஹீஹுல் புகாரில இடம்பெற்ற ஒரு ஹதீஸ். அப்ப கனவு வந்து 2 வகை உள்ளது. நல்ல கனவுன்னு ஒரு விஷயம் இருக்கு, கெட்ட கனவுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நல்ல கனவுன்ற ஒரு விஷயம் இருக்கு, கெட்ட கனவுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நல்ல கனவு எது, கெட்ட கனவு எது? அப்ப இது அல்லாஹ்விடமிருந்து வருவதுதான் நல்ல கனவாக இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதலும் இருக்கு, சீர்படுத்துதலும் இருக்கு, அதுல நம்மளுக்கான ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்கு இந்த கனவுகள். அப்ப கெட்ட கனவு என்னது? கெட்ட கனவு வந்து நம்மளுக்கு ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய கனவுகளாக இருக்குது. இத கண்டா நம்ம என்ன பண்ணணும்? உடனே அதை கண்டால் நம்ம என்ன பண்ணணும்? எந்திரிச்சு இடது பக்கமா இடது அவுது பில்லாஹி பக்கமா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி ஒரு 2-3 தடவை துப்பிட்டு 3 தடவை துப்பணும். படுத்தாரு. படுத்துடலாம். அதே மாதிரி நல்ல கனவுகள் வந்தா மட்டுமே இடத்த மாத்தி படுக்கலாம்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. ஆமா. அதுல ஒரு வந்து இடத்துல படுத்திருக்கீங்க. இதுல துப்புற வந்து மாதிரி செய்ய வேண்டும். என்னமா? துப்புற மாதிரி சைக்கிளை செய்யணும், உண்மையிலே துப்பிடக்கூடாது பக்கத்துல. அதுவும் இருக்கு. வேணாதவங்கன்னா பிடிக்காதவங்கன்னா இதான் சாக்குன்னு வச்சு துப்பிடலாம்ல. அதுவும் கரெக்ட் தான்.
இல்ல நம்ம துப்புறதுன்றது வந்து அந்த ஷைத்தான நவுதுபில்லா சொல்லி லைட்டா அது வந்து நம்ம அந்த ஷைத்தானை விரட்டக்கூடியதாக நம்ம இது நினைச்சு நம்ம துப்பக்கூடியது. கரெக்ட். சோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல நமக்கு யார் நெருங்கினவர்களோ அவர்களிடம் மட்டுமே நல்ல கனவு கண்டா நம்ம சொல்லலாம். நமக்கு யார் நல்லது நினைப்பாங்கன்ற ஒரு உற்ற உங்ககிட்ட மட்டும் க்ளோஸா உள்ளவங்க கிட்ட மட்டும் நல்ல கனவுகளை சொல்லலாம். கெட்ட கனவு வந்தா யார்கிட்டயும் சொல்லாமல் இருப்பது மேல். ஏன்னா அவங்க அதை பற்றியான சில விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம மனசுல வந்து ஒரு ஆழமா நம்ம நம்பிக்கை உருவாகக்கூடியதாக இருக்கணும்ல. அதனால அந்த கெட்ட கனவுகளை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க இறைவன் கிட்ட இது பண்ணிட்டு அதுல இருந்து தவிர்த்து கொள்ளுங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கெட்ட கனவு பத்தி பார்த்தோம். அப்ப ஸ்லீப் பத்தி, ஸ்லீப் சைக்கிள்ல இதெல்லாமே பார்த்தோம். ஹை ரீகால். அப்ப நம்ம தூங்கும் போது கஷ்டத்தோடயோ கவலையோடயோ நம்ம தூங்கும் போது காலையில ஃப்ரெஷ்ஷாவே எந்திரிக்கிறோம். ஏன் அப்படி ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறோம்? அப்ப அங்க நம்மளோட கனவுகள்ல வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய அன்னைக்கு மிச்சம் சொச்சம் வச்ச எமோஷன்ஸ், உணர்வுகள், நம் வேலை பார்த்த விஷயங்கள் எல்லாமே, ஒரு மிஷினரினா நம்ம கிளீன் பண்றோம், எல்லாமே நடக்குதுல்ல. அந்த வியர்டர் பழுது பாக்குறது, இது எல்லாமே எப்ப நடக்கும்னா நம்ம உறக்கத்துல நம்ம கனவுகள் மூலமாக அந்த வியர் அண்ட் டேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த உடம்புல உள்ள எல்லா எல்லா உறுப்புகளையும் சரி, பிளஸ் நம்மளுடைய எமோஷன்ஸையும் சரி, எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த கனவு. அப்ப நம்ம உடல்ல உள்ள இம்பியூரிட்டிஸ், வேஸ்ட், ஹார்மோன் எல்லாம் வெளியேற்றி, அதனாலதான் மார்னிங் எந்திரிக்கும் போது என்ன ஆகுது, நம்ம யூரினும் சில டைம் மார்னிங் எந்திரிக்கும் போது கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா எல்லாமே அந்த கழிவு எல்லாமே உடம்புல உள்ள கழிவு எல்லாம் அதுல இருந்து வெளியாயிரும். அப்ப கண்ட கனவு கிளியரா இருக்கும். இதுல எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்ல வெளிப்படையாக ஊத்துறது, அந்த இம்ப்ளிசிட்னு சொல்லக்கூடிய லேட்டன் கண்டென்ட்ல தெளிவா இல்லாம இருக்கும். ஒரு தெளிவு இல்லாம ஒரு மாதிரியான ஒரு ட்ரீம் இருக்கும். அதுவும் நமக்கு வந்து என்ன ஆகும், ப்ராசஸ் ஆகக்கூடிய ட்ரீமாகத்தான் இருக்குது. அப்ப ஆமா மேம், ரீசெண்டா அதை கேட்டு ஃபீல் பண்ண நெகட்டிவ் ட்ரீம் பலிக்குமான்னு தெரியல மேம். ஆமா. அப்ப வந்து இங்க ஏன்னா நம்ம வந்து சொல்லக்கூடிய நபர் நமக்கு நன்மை விளைக்க கூடதாக இருந்தா அவங்க நம்மளுக்காக நல்ல கனவு கண்டா சரி, அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மை வச்சிருந்தா உனக்கு நடத்தி கொடுக்கணும். அப்ப கெட்ட கனவுனா அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும்ல. நம்ம எண்ணத்திற்கான வலிமை ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நம் எண்ணத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறதுன்ற ஒரு விஷயம் பார்த்தோம் அந்த முதல் ஹதீஸ்ல. அப்ப அந்த நீயத் அது எல்லாமே இதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் போது, அப்ப நம்ம எண்ணம் வந்து நமக்கான ஒரு மன சங்கட்டத்தையோ, ஐயோ இப்படி ஆயிடுமான்ற பயம் வந்து நம்ம வந்து அதை நோக்கி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட்ட கனவுகள் வந்தா நீங்க சொல்லாதீங்க, அது ஷைத்தானிடம் வந்ததாக கருதி அதை வந்து விட்டுருங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. அப்ப இந்த ப்ராசஸிங் ட்ரீம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம இந்த எக்ஸ்பிளிசிட் பார்த்துட்டோம், லேட்டன்ட் பார்த்துட்டோம். அப்ப ட்ரீம் சைக்கிள்ல நம்மளுக்கு ப்ராசஸிங் ட்ரீம், அதாவது 4 வகையான சைக்கிள் வருதுன்னு சொன்னல கனவுல, REM ஸ்டேஜ்ல. அப்ப இந்த 4 வகையான வேலை வந்து அந்த உறக்கத்துல கனவின் மூலமாக நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. என்னது கொஸ்டின் மார்க்? இந்த 4 வகையானது, அதாவது ப்ராசஸிங் ட்ரீம், அதாவது நம்ம அந்த ஸ்லீப் சைக்கிள்ல பார்த்தல, ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆன உடனே மேல REM போட்டு கோடு வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கோடு. அப்ப எப்படி நடக்குது இந்த விஷயம் நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸிங் ட்ரீம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ப்ராசஸிங்னா என்னது, ப்ராசஸிங் ட்ரீம்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரீம் என்பது நம்ம லைஃப்ல நம்மளோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும். அதாவது அன்றைய தினத்துல நமக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது நம்ம எமோஷன்ஸ், நம்மளுடைய நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட மனிதர்களுக்கு வந்து 6000 எண்ணோட்டங்கள் வந்து வரக்கூடியதாக இருக்கான். அதாவது 6000 வகையான உணர்வுக்கு வந்து நம்ம உள்ளாகிறோமா ஒரு நாளைக்கு மட்டுமே. அப்ப
நம்ம மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் நடக்கும். இது ஞாபகம் இருக்காது. எப்படி இந்த ப்ராசஸிங் ட்ரீம் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்குள்ள அந்த கனவு ப்ராசஸ் நடக்கும். இந்த கனவு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. நம்மளுக்குள்ள இவ்வளோ வகையான உணர்வுக்கு உள்ளாகிறோம். அந்த உணர்வுகள் எல்லாம் சில விஷயங்கள் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம இவ்வளோ உணர்ச்சி வந்திருக்குனாவே நம்மளுக்கு தெரியாது. இவ்வளோ எண்ணோட்டங்கள் போயிருந்தா அதுல வந்து நல்லா ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நமக்கான உணர்வுகள் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்திருக்கும். அதுல சில விஷயம் நம்ம கண்டிருப்போம், கண்டுக்க மாட்டோம். சிலது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாது. சில விஷயங்கள் நம்ம அங்கங்க மிச்சம் வச்சிருப்போம். எல்லாமே சில பேர் மேல கோவம் வரும், ஆனா வெளிக்காட்ட முடியாது. அது நமக்குள்ளேயே இருக்கும். அது எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்போம். அது எல்லாமே ப்ராசஸ் ஆகக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா ஒரு அரேஞ்ச் பண்ணி கச்சா முச்சான்னு போட்டு வச்சிருக்கோம். நம்ம உள்ள அங்கங்க போட்டு 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 அப்படியே ஒரு கச்சா முச்சான்னு வச்சிருப்போம். அந்த இரவுல என்ன ஆகும், எல்லாம் ப்ராசஸ் ஆகி எல்லாம் ப்ராப்பராக அடுக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்குது. அப்ப டயக்னாஸ்டிக் ட்ரீம்னா அப்ப ஒரு ரஃபாக இந்த ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிடம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நமக்கு தேவையான விஷயங்களை டயக்னோசிஸ் பண்ணி காமிக்கக்கூடியதாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 ட்ரீமா, பார்ட் 1 பார்ட் 2னே சொல்லாம எப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ரெம் ஸ்டேஜ்ல வரக்கூடிய கனவு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், செகண்ட் என்ன நடக்கும் நம்ம கனவுகள்ல, ஏன் நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறோம், எவ்வளவுதான் வேலைகள், எவ்வளவுதான் பழுக்கள், எவ்வளவுதான் டயர்ட் இருந்தாலும் ஒரு வலி இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சோம்னா அந்த வலிகள்லாம் போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி கண்டிஷனு, எமோஷனல் நீட்ஸ் எல்லாத்தையும் அழகா எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அப்ப ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா ப்ராசஸ் பண்ணணும். சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஒரு சிலருக்கு திரும்ப 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 ஒரே வகையான கனவு வந்துகிட்டே இருக்கும். எதற்காகனா அன்கான்சியஸ், அதாவது எதற்காக இந்த கனவுகள், அப்ப அதை பத்தி உங்களுக்கு தெளிவாக சொன்னேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்ப இந்த ட்ரீம்ஸ்ன்றது ஒரு அன்கான்சியஸா, அதாவது நம்ம ஆழ் மனசுல தினசரி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுக்கு வேண்டாத விஷயம், இது ரியாலிட்டிக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி நம்ம அன்கான்சியஸ்ல உள்ள போட்டு போட்டு வச்சிருப்போம் நம்ம உணர்வுகளை. அது எல்லாமே நம்ம கான்சியஸ்க்கு கொண்டு வரக்கூடிய, நம்ம நினைவுக்கு கொண்டு வர. கான்சியஸ்னா என்ன, அன்கான்சியஸ்னா என்ன, சாட்ல போடுங்க பார்க்கலாம். வாட் இஸ் கான்சியஸ் அண்ட் வாட் இஸ் அன்கான்சியஸ்? கான்சியஸ்னா நம்மளுக்கு நினைவு இருக்கக்கூடிய விஷயம், நாம் செய்யக்கூடிய விஷயத்தை நமக்கு தெரியுது, நம்ம என்ன எண்ணத்திற்கு உள்ளாகிறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் கான்சியஸ். அன்கான்சியஸ்னா நம்மளுக்கு நினைவே இருக்காது, அது நம்ம ஆள் மனசுல போட்டு வச்சிருப்போம், அதான் அன்கான்சியஸ். அப்ப ஒரு அன்கான்சியஸான விஷயம். சோ இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு பிராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது, இத பண்ணா என்னோட உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற நினைக்கிற விஷயங்களை நம்ம உள்ள போட்டு வச்சிருப்போம். அது எல்லாமே நமக்கான ஒரு கான்சியஸ்க்கு கொண்டு வரக்கூடிய அன்கான்சியஸ், த ராயல் ரோட் ஃபார் அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாரு ஃப்ராய்ட், சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்ப இந்த நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள விஷயங்கள்லாம் நம்மளோட கான்சியஸ்க்கு கொண்டு வரும்போது நம்மளுக்குள்ள என்ன நடக்குது? என்ன நடக்கும்? நமக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்? அதுதான் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப மன ரீதியான பாதிப்பை தரும், ரொம்ப வலிகளை தரும். அது ஏன் நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம உடம்பு வந்து நம்ம அதை சரி செய்யணும்னு நம்மளுக்கு வந்து ஒரு கான்சியஸா நம்மளுக்கு ஒரு அலர்ட் ஸ்டேட் கொடுக்கும். டயக்னோசிஸ்னா நம்மளுக்கு ஒரு அறிகுறி கொடுக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை எதுக்குன்னு தெரியாது. அப்ப அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அலோ பண்ணணும் ப்ராசஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கைடிங் ட்ரீம்ஸ் தான் இந்த தேர்ட் ட்ரீமாக இருக்கு. அப்ப நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. அதாவது நான் எப்படி பண்ணலாம், சில விஷயம் எனக்கு வந்து ஏன் எனக்குள்ள இந்த விஷயம் நடக்குதுன்னே தெரியல, நான் ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சிருப்பேன், எனக்கு எங்கேயோ ஒரு வகையில ஸ்டக் ஆயிருக்கும். அப்ப இதற்கு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண, நமக்கு மெசேஜ் வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இந்த கைடிங் ட்ரீம். அப்ப பெரும்பாலும் நம்ம இறைவனிடமிருந்து வரக்கூடிய மெசேஜாக நம்ம வந்து உணரலாம் இது. அப்ப சிலர் வந்து இதனை வந்து பகிர்ந்திருக்காங்க நம்ம கிட்ட. அது யாருன்னு நான் பின்னாடி சொல்றேன். சோ இந்த 4 வகையான கனவுகளை வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள்ல, அந்த ட்ரீம் சைக்கிள்ல இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒரு மனிதருக்கு ஃபர்ஸ்ட் அவனுடைய அன்ப்ராசஸ்டு எமோஷன், அன்ப்ராசஸ்டு டெய்லி விஷயம் எல்லாமே
ஒரு ப்ராசஸ் ஆகக்கூடிய இடம் தான் இந்த கனவு. அதுலதான் இந்த ப்ராசஸிங் ட்ரீம் வருது ஃபர்ஸ்ட். அதற்கப்புறமாக டயக்னோசிஸ் ட்ரீம், அதை கண்டறியக்கூடிய உங்களுக்கு உணர்வுகள் ரீதியாக ஏதாச்சும் ஒரு கவலையோ ஒரு பிரச்சனையோ வருதுன்னா அதை சரி செய்யன்னு நமக்கு வலியுறுத்தக்கூடியதாகத்தான் இந்த எது இருக்கு, டயக்னோசிஸ் ட்ரீம் இருக்கு. அப்புறம் கைடிங் ட்ரீம் சில இடங்கள்ல நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. பட் இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர் த கைடிங் ட்ரீம்ஸ் தென் வாட் இஸ் த யூஸ்? அதற்காக தான் சொல்றேன், சில டைம்ல நம்மளுக்கு முழிப்பு வருது, இல்லைன்னா அல்லாஹ் தாலா அதையே நம்மளுக்கு ப்ராசஸும் பண்ணக்கூடியதாக இருப்பான். நிறைய பேருக்கு அந்த கைடிங் ட்ரீம்ஸ்ல முழிப்பு வந்திருக்கு, அவங்கள கைடும் பண்ணிருக்கு, அதை அச்சீவும் பண்ணிருக்காங்க அவங்க. அதையே நம்ம பின்னாடி பேசுவோம். அப்ப வென்டிங் ட்ரீம்ஸ்னா என்னது? எல்லா கழிவுகளையும் நம்ம கிளீன் பண்ணதையும் தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன ஆகும்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு இந்த வென்டிங் ட்ரீம். அந்த ப்ராசஸிங் ட்ரீம்ல பாடி செல்ஃபா ப்ராசஸ் பண்ணுமா. இது எல்லாமே நம்மளுடைய எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா இறைவனே அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்றான். நம்ம ஹெல்ப்பே தேவையில்லை, வெறும் ஓப்பன்னஸ் மட்டும் இருந்தா போதும். அதற்காக தான் நான் சொன்ன லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லும் போது, இறைவன் கிட்ட ஓப்பனா சப்மிட் பண்ணிட்டு, யல்லா நீ எனக்கு எல்லாமே பண்ணி கொடு, நான் ஓப்பன்னஸ் மட்டும், நான் ரெடியா இருக்கணும். ரெடினஸ் இருந்தாதான் அது ப்ராசஸ் ஆகும். சில பேருக்கு அந்த ரெடினஸ் இருக்காது, மைண்ட் ரெடினஸ் இருக்காது. அதனால சில பேர் அதுலயே சிக்கி கொண்டு தவிப்பாங்க ப்ராசஸ் ஆகாம. அதுக்குதான் சொல்றேன், அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் முரண் ஏற்படுது, பாடியில ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்ற போது அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ண அலோ பண்ணணும். அதுக்குதான் அல்லாஹ் நான் அலோ பண்றேன்றத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். லாஸ்ட் டைம் நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணல, ஓகேங்களா? அதற்கப்புறம் வென்டிங் ட்ரீம்ஸ், அதாவது தேவையற்ற எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்குது, அதுக்கப்புறம் அதுல இருந்து டயக்னோசிஸ் கண்டறிகிறோம். அதற்கப்புறமாக சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதல் வைக்கக்கூடிய ஒரு ட்ரீமாக இருக்குது. அதற்கப்புறமாக வென்டிலேஷன், தேவையற்ற எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே இது பண்ணிட்டு நமக்கான அந்த சப்ரஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வெளியாக்குறோம். அப்ப கனவு இந்த கனவு கடைசியான கனவு ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது இந்த கனவு ஒரு ஹாஃப்-அன்-ஹவர், நான் சொன்ன ஒரு 15 மினிட்ஸ் சொன்னேன், ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்குள்ள வந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கு மேல ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு மேல எழுந்தா, அதாவது நான் தான் சொன்னேன்ல, ஒரு 15 நிமிஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்குள்ள எந்திரிச்சிட்டா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஹாஃப்-அன்-ஹவருக்கு மேல எந்திரிச்சா நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அதுதான் சொன்னான். சோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியர்னா எனக்கு டைப் எஸ் இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் போடலாம். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம். அப்ப இந்த ரீஃப்ரேமிங், அந்த கண்டிஷன் சொல்றோம், ஃப்ரேம் த அன்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம என்ன சொல்றோம், பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அப்ப அந்த இறைவன் நமக்கான ஒரு உண்மையை என்ன பண்றா, ரிவீல் பண்றா, த்ரூ கனவின் மூலமாக நம்மளுக்கு ரிவீல் பண்றா. அப்ப பேட் ட்ரீம்ஸுமே, சில வகையான கெட்ட கனவுகள், அந்த திடுக்கிடு எந்திரிக்கிறோம்ல, அதுவுமே நமக்கு ஒரு மருந்தாகத்தான் இருக்குது. அதுவுமே நல்லதான். ஈவன் பேட் ட்ரீம்ஸ் கூட, கெட்ட கனவு கூட நமக்கான ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. சரிங்களா? ஷர்மிளா, உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஷர்மிளா, ஒரே நிமிஷம் ஷர்மிளா, வெயிட் பண்ணுங்க. நான் வென்டிங் ட்ரீம் பத்தி மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். அப்ப நம்ம தேவையற்ற எமோஷன்ஸ் எல்லாமே வெளியேற்றக்கூடிய வென்டிங் அவுட்னா நம்ம வெளியேற்றுறது, நம்மளோட உணர்வுகளை எல்லாத்தையும் வெளியேற்றுறது. நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணாம அன்பினிஷ்டு பிசினஸ், அன்பினிஷ்டு எமோஷன்ஸ் வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு ட்ரீம் தான் இந்த வென்டிங் ட்ரீம்னு சொல்லக்கூடியது. இன்னும் அந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ்னு ஒரு விஷயம் பார்ப்போம். அதுல ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணலாம். இஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன் ஃபார் ஹேவிங் எ லாங் ட்ரீம் ஆஃப்டர் ஆஃபன்? லாங் ட்ரீமா ரிப்பீட்டட் ட்ரீமான்னு நம்ம பேசலாம். ஃபஸ்மிலா, இப்ப ஷர்மிலாக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஒரு பிரேக் குள்ள போகலாம். 2 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கஸ் பண்ண பிறகு நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரீம் குள்ள போயிடலாம். எஸ் ஷர்மிலா, உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேக்ஸிமம் என்னுடைய கனவு எப்படி இருக்குன்னா, ஏர்லி மார்னிங்க்கு அப்புறமா தான் இருக்கக்கூடிய அந்த கனவுகள். அதிகமா நான் பாம்புகளை, அதாவது விஷமுள்ள பாம்புகளை பாக்குற மாதிரி ஒரு நல்ல தெளிவான கனவு தான், மறக்கக்கூடிய கனவு கிடையாது.
ம் நான் வந்து ஸ்கூல்ல இருக்கிறதுனால எனக்கு ஸ்கூல்ல வந்து கிளாஸ் ரூம்குள்ள ஒரு பாம்பு இருக்கு. அது ம் எந்த டிஸ்டர்பன்ஸும் யாரையும் பண்ணல. ம் கிளாஸ்க்கு வெளியே கிரவுண்ட்ல அது வந்து நல்ல ஒரு நாகப்பாம்பு. ம் அது பயங்கரமா நிக்குது. இது ஆ ரீசெண்டா நான் வந்து பார்த்த ஒரு கனவு. இதுக்கு ம் முன்னாடியும் இதே மாதிரி நான் வழியில போயிட்டு வழியில ஃபுல்லா பாம்பு. ம்ஹும். நல்ல க கட்டுவிரியன்னு சொல்லலாம், இல்ல ம் கண்ணாடி ம் கட்டுவிரியன் அந்த மாதிரி ம் விஷமுள்ள பாம்பு தான். ம்ஹும். ஆனா ம்ஹும். எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணல. பட் நான் பாம்பை அடிக்கடி கனவுல பாக்குறேன். ரொம்ப தெளிவான கனவா பாக்குறேன். ம்ஹும். இது ம்ஹும். என்ன ரீசனா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ம்ஹும். நம்ம கடைசியா இந்த இதெல்லாம் பார்க்கலாம். அதாவது கனவுடைய அதாவது நம்ம ட்ரீம் இன்டர்பிரேஷன் எப்படி பண்ணலாம், எதெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நார்மல் தான். நிறைய பேருக்கு இந்த பாம்புகள் வந்து கனவுல வர்றது வந்து ரொம்பவே நார்மலான விஷயமாக தான் இருக்கு. அதுக்கு ஃப்ராய்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. பட் ஆனா அது நம்ம வந்து இங்க வந்து நம்ம இஸ்லாமிக் பேசிஸ்ல பாக்குறதுனால அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. கடைசியாக இந்த ட்ரீம் இன்டர்பிரேஷன் பத்தி பேசலாம். சரிங்களா? ரஜினா, உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ரஜினா. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் இஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க ரஜினா. மேம் வந்து இப்போ கனவு நமக்கு வரும்போது இப்போ காலைல எந்திரிக்க போறோம், அப்போ கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல மாட்டிட்டு இருக்க மாதிரி கனவு வரும். பட் ஆனா முழிப்பு வருது. ஆனா நான் அந்த கனவை எப்படி கம்ப்ளீட் பண்றேன்னா, நான் வந்து அதுல இருந்து வெளியில வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நானே எந்திரிக்கிறேன். இது வந்து நான் முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முடிச்சுட்டு நானே கம்பல் பண்ணி இல்ல நான் வந்து அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் வந்து வெளியில வந்துடுறேன் அப்படின்னு நானா கம்பல் பண்ணி கனவு கண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் முழிக்கவே செய்யறேன். இல்ல, இது சில பேருக்கு வந்து என்னன்னா முழிப்பு வருமா, திருப்பி திருப்பி தூங்கின உடனே டக்குன்னு அந்த கனவு கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க கம்பல் பண்ணி அது நடக்கிற விஷயம் கிடையாது. அது நம்மளுக்கு தூணும். சில பேருக்கு அப்படிதான் முழிப்பு வரும், அப்புறம் திருப்பி ஆமா தூங்குவோம், அந்த கண்ணை மூடினதுல அந்த கண்டினியூஷன் வரும். அது நிறைய பேருக்கு ஆமா அதே ஃபீல் ஆகும். ஓகே ஓகே சரி. அது இந்த உங்களுக்கு ஸ்டேஜ்ல அது மட்டும் இல்ல. ஏதாவது வருமான்றதா? ஏன்னா வெண்டிங் சொல்றோம்ல, சரி மேபி வந்து நான் அது வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுது இல்லையா, அதனால அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபீல் நான் ஃபீல் பண்றேன். அதனால கேக்குறேன் நான். இல்ல இல்ல, அது அப்படி கிடையாது. நம்ம திருப்பி அந்த ஓகே உருவத்துக்கு போகும்போது அதுல இருந்தே கண்டினியூ ஆகும். இது நிறைய பேருக்கு வருது. இது ஒண்ணு ஓகே ஓகே மேம். ஓகே ஓகேமா. வேற யாராச்சும் இமாம்மார்கள், உலமாக்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். வலைக்கும் இஸ்லாம். சொல்லுங்க ஜி. நான் ஷேர் பண்ண நினைச்சது, நல்ல கனவுகள் வந்து இறை நேசர்களுக்கு வரும் என்பது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆமா. வந்து இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா. அதாவது இறை நேசர்களுக்கு வந்து லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், உலகத்துல எந்த விஷயம் நடந்துருச்சோ அதை பத்தி அவங்க பயப்படவும் மாட்டாங்க, மறுமையில என்ன நடக்க போகுது என்பதை பத்தி கவலைப்படவும் மாட்டார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையிலே அவங்களுக்கு சுபச்செய்தி இருக்குன்னு சொல்லி காட்டுறான். அதற்கு பல தஃப்சீர்கள்ல என்ன எழுதுறாங்க சொன்னா, ருஅயத்து சாலிஹா, நல்ல கனவுகள் என்பதாக எழுதுறாங்க. அப்போ இறை தொடர்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வோட பொறுத்த இருந்து ஒரு நல்ல கனவுகள் அதிகமா வரும் என்பது அல்ஹம்துலில்லாஹ் தெரியுது. ஷேர் பண்ண. அதுமே இருக்கு. அதே மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகள் கண்டா உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாகத்தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அதுவும் சைத்தான் வந்து அவர்களுடைய ரூபத்துல வரமாட்டாங்க. ஃபகத் ரஆனி ஹதீஸ்ல வருது, யார் என்னை பார்த்தாரோ திட்டமா என்னை தான் பார்த்தார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்க ரூபத்துல ஷைத்தான் வரவே மாட்டான். இன்ன ஷைத்தான லா யுமஸ்ஸிலு அப்படின்னு வருது. ஆமா மேடம். ஆமா, அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி கனவுகள் வந்து நமக்கு வந்து நிறைய சுப செய்தி, நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் கன்வே பண்ணும். கண்டிப்பா. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா சில டைம்ல அந்த அருவி கனவு வரும். நம்மளுக்கே வந்து நம்ம என்னடா இப்படியே போயிட்டு இருக்கோம், அப்ப வந்து நம்ம இது ஒரு நன்மைக்குன்ற மாதிரி நம்ம மெசேஜ் எடுத்துக்கலாம். அப்ப அந்த அருவிகளை காணும் போது நம்ம அந்த கல்வி ஞானம் வந்து நம்மளுக்கு வரக்கூடியதாக. நான் சில விஷயம் எதுல நான் கனவுகள் இன்டர்பிரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுலயே நம்பிக்கை வைக்க கூடாதுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றுள்ள ஒரு ஆத்தன்டிக்கான நம்மளுடைய அந்த 4 புக் இருக்குல்ல, ஹதீஸ் புத்தகங்கள், அதுல வரக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் ஏதாச்சும் இன்டர்பிரேஷன் இருந்தா நான் அதுல தேடி பார்ப்பேன், ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன். ஒருவேளை நான் கண்ட கனவுக்கு இதா இருக்குமோ, என்னவா இருக்கும். சோ அது நம்மளுக்கான ஒரு மெசேஜ் பூஸ்டிங்காவும் இருக்கும் சில டைம்ல.
ஓகே நம்ம ஒரு ரைட் ட்ராக்ல தான் போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவு கடல் உங்களோட நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு ஒரு வார்னிங் மெசேஜா கூட இருக்கும் சில டைம்ல. சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனா முழுமையாகவும் நம்ம நம்பிடக்கூடாதுன்றதும் இருக்கு. ஏன்னா நம்ம அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவனுக்கு தான் வந்து எல்லாமே வந்து ஹி ஹாஸ் அ நாலேஜ். நம்மளுக்கு எந்த நாலேஜுமே இல்லைன்ற ஒரு கான்செப்ட்ல போயிடுவேன். சொல்லுங்க ஜி. ஆமா நான் சொன்னது நல்ல விஷயம் தான் ஆஷா. ஓகே இன்ஷால்லா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறமா திருப்பி நம்ம மீட் பண்ணலாம். வந்தீங்கன்னா நம்ம ட்ரீம்ஸோட டைப் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பிரேக்ல போறேன். நிறைய பேர் அப்புறம் காணோன்னு தேடுறாங்க.
எஸ், எல்லாரும் பிரேக் போயிட்டு வந்தாச்சா? நிறைய வகையான கனவுகள் வரும். டெத் பத்தி கனவு வரும். அதை பத்தியும் கேட்டாங்க. உங்களை மியூட் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும். வதாஜிமா வந்தாச்சியா? ஓகே, வந்தாச்சா நீங்க எல்லாரும்? ஓகே. அப்ப டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் என்னென்ன வகை? ஏன்னா இது உங்களுடைய கனவுகளை வந்து ரிலேட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. உளவியல் ரீதியான விஷயங்கள், என்ன மாதிரியான கனவுகள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கு. அப்ப விஷ் ஃபில்ஃபில்லிங் ட்ரீம். அப்ப நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். கனவுகள்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கனவுன்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் இந்த கனவு மூலமா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா சில விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம சமூகமோ நம்ம வீட்லயோ நம்ம ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இல்ல சில விஷயம் எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குதுன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஒத்துக்காது, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காதுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருப்போம், ஒதுக்கி. அது எல்லாமே என்ன ஆகும், நம்ம அன்கான்சியஸ் மைண்டுக்கு போயிருக்கோம். அன்கான்சியஸ் மைண்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல போகும்போது நமக்கு ஒரு விஷயம் நிறைவேறாம இருக்கிறதெல்லாம், நமக்கு இது நடந்தா நல்லா இருக்கும்ன்றது ஆசைப்படுவோம்ல, அந்த விஷயம் எல்லாம் நடக்கிற மாதிரியான கனவுகள் வரும். அதாவது நமக்கு நிறைய ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த கனவு மூலமா நமக்கு என்ன ஆகும், நிவர்த்தி ஆகும். எல்லா விதமான எமோஷன்ஸும், அதாவது இந்த பிரைமரி எமோஷன்ஸ் சொன்னோம்ல, 6 வகையான எமோஷன், அது எல்லாம் எலிவேட் ஆகக்கூடிய ஒரு இடமாகத்தான் இங்க இருக்கும். எலிவேட் பண்ணும். அப்ப நம்ம ஒரு கனவு, ஒரு ஆசை இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும்ட்டு, அந்த மாதிரியான கனவுகள்லாம் வரக்கூடிய இடமாகத்தான் இருக்கு. யாருக்காச்சும் இந்த விஷ் ஃபில்ஃபில்லிங் ட்ரீம் நடந்திருக்கா?
நீங்க சேட் பண்றதெல்லாம் எனக்கு வருதே அழகா. உங்க சேட்லாம் பார்த்திருக்கேன். ஷிரின் ஃபர்ஹானா உங்களுக்கு ஆமான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதே மாதிரி அரோசா எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஞாபகம் இல்ல மேம், எஸ் அப்படின்னு அஸ்மியாவும் போட்டிருக்கீங்க. நான் உங்களோட சேட் எல்லாமே எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. நாங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஹஸ்மிலா என்ன மெசேஜ் அனுப்பிச்சிங்க? ஹஸ்மிலா, டிட் யூ see my message மேம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. மேம் மெசேஜ் தெரிய மாட்டேங்குது மேம். எங்களுக்கு தெரியுதுமா. a very long message மேம். இருங்க நான் பாக்குறேன் உங்க மெசேஜ் எல்லாமே. Few days back I have dreamt that I'm returning home. I was in a plane. My sister also was there with me. After performing Edge, it was so beautiful outside the plant with the cool green plants and flowers. Myself and my sister was talking happily as always. Well, Ma'am, the that was conversation. only for you, ma'am. Sorry. Sorry, Sorry. ma'am, that was only for you. Okay, sorry, Yes, sorry. that's okay, ma'am. Really sorry. It's not about the negligence or nothing. It's a kind of things we were seeing. That's it. Even me too had the same experience. I haven't seen, but I have sensed that I was going there. Sorry to talk. நான் தமிழ்ல பேசுறேன். ஓகேங்களா? ஹஸ்மிலா நான் பேசுனது புரிஞ்சுச்சுல? கண்டிப்பா மேம், புரியுது மேம். போதும், அதோட போதும். சரிங்களா? ஏன்னா நீங்க வேற பிரைவசிங்ட்டீங்களே, அதனால உங்க இங்கிலீஷ் மெசேஜ் பார்த்துட்டு நானே இது பண்ணேன். chat is only open to the host and co-host. yeah. ஸோ சில விஷயம் எங்களுக்கு பிரைவேட்டியாக அனுப்புவாங்க இந்த டைரக்ட் அதுக்காக தான். ஓகே. ஸோ எல்லா மெசேஜையும் நாங்க பார்ப்போம், அதனால யூ டோன்ட் வரி. அப்ப அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம் நீட்ஸ், நமக்கு நிறைவேறாத தேவைகள் அதெல்லாம் நிறைவேறுவதாக வரக்கூடிய கனவு. அதே மாதிரி அன்பினிஷ்டு பிஸ்னஸ், நம்மளுக்கு யார் மேலேயாச்சும் கோபம் வரும், சில வகையான எமோஷன்ஸை வெளிப்படுத்திருக்க முடியாது, கனவுகள்ல அது எல்லாமே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம யார்கிட்டயும் அந்த எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ண மாட்டோம். இப்படி சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, அவங்க பேசுறது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ஆனா கனவுல நம்ம போய் அவங்க கிட்ட நமக்கு தோணுன விஷயங்கள், மனசுல உள்ளது எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். அந்த இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்மளுடைய அன்இன்டகிரேட்டட் செல்ஃப். அப்ப இங்க என்ன நடக்கும்? அன்இன்டகிரேட்டட் செல்ஃப்ல என்ன மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சுயத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும், எம்பவர் பண்ணக்கூடிய கனவுகளாக இருக்கும் இந்த அன்இன்டகிரேட்டட் செல்ஃப்ல வரக்கூடியது. அப்புறம் ரெக்கரண்ட் ட்ரீம், திரும்ப திரும்ப ஒரே கனவு நமக்கு திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கும். அப்ப சில விஷயத்த வந்து நமக்கு இது கன்வே பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப நமக்கு திரும்ப 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 ஒரே விஷயம் கனவுல வந்து நம்மளுக்கு ரீகால் ஆயிட்டே இருக்கு. அப்பனா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்வதற்காக அந்த விஷயம் வந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன்னஸா அதை ரெடினஸோட ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும். சில டைம்ல நம்மளுக்கே புரியாது, நமக்கே புரியாததாக இருக்கும். அப்ப புரியாததாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு புரியாம இருக்கும்போதுனால அந்த ரிப்பீட்டட் ட்ரீம்ஸ் மூலமாக நமக்கு காமிச்சு அதை நீ அட்ரஸ் பண்ண அந்த விஷயத்த. ஏன்னா நான் வந்துட்டு இங்க இன்னொரு விஷயம். அப்ப ஒரு விஷயம் எனக்கு ரெக்கரண்டா வந்ததுன்னா, அப்ப அல்லாஹ்கிட்டயே நம்ம ஓப்பனஸா என்ன பண்ணலாம், அல்லாவே நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பான். ஏன்ல எனக்கு ஏன் இந்த மாதிரியான கனவுகள் வருதுன்றது தெரியல, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடு அல்லாஹ். ஏன்னா இறைவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இங்க ஆத்தென்டிக் பர்சன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நபிமார்கள் இருந்தாங்க, நம்மளுக்கான விளக்கம். அப்ப எந்த ஒரு நபிக்கு வந்து ஒரு கனவுகளை பற்றியான விளக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் கொடுத்திருந்தாங்க? எந்த நபி? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அவங்க தந்தைக்கும் அந்த ஞானம் இருந்துச்சு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கனவு கண்ட உடனே யார்கிட்ட போய் சொன்னாங்க முதல்ல?
அந்த 11 நட்சத்திரங்களும் சூரியனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தந்தை கிட்ட போய் சொன்னாங்க. சொன்னவொன்னே அவங்க என்ன சொன்னாங்க? இந்த கனவை வந்து நீ யாருக்கிட்டயும் வெளியே சொல்லிடாதப்பா, யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க, உனக்கு எதிராக உன் சகோதரர்களே உனக்கு எதிராக திரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு நபித்துவத்திற்கு அவங்க துவா கேட்ட மாதிரி அவங்களுக்கு அப்புறம் அவங்க மகனாருக்கு வந்து அந்த நபித்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அவங்க ஆட்சி அதிகாரங்களுக்கு வரக்கூடியதாக இருந்தாங்க. அப்ப அதை வந்து ஒட்டு கேட்டு திருப்பி அவங்களுக்கு எதிராக பண்ணாலும் அல்லாஹ் தஆலா அதை எப்படி எவ்வளவு அழகாக கொண்டு வந்தான். அதே மாதிரி அவங்க சிறையில இருந்தாங்கல்ல, சிறையில இருந்தப்ப 2 சிறை கைதிகளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, கனவோட விளக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த விஷயம். என்ன விஷயம்? அந்த பழச்சாறு கனவு. ரொட்டி துண்டு. சொல்லுங்க. ரொட்டி துண்டு வந்து அவங்க தலையில சுமந்துட்டு போவாங்க. அப்போ கரெக்ட். குருவி சொல்லுங்க வந்து சொல்லுங்க சிஸ்டர். அதான் ரொட்டி துண்டை வந்து அவங்க தலையில சுமந்துட்டு போறப்ப குருவி வந்து சாப்பிடுற மாதிரி கனவு காணுவாங்க. அதுக்கான விளக்கம் வந்து அவங்க வந்து அந்த சிறைச்சாலையில அவங்களுக்கு வந்து மரணம் ஏற்படும் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து திராட்சை பழத்தை வந்து ஜூஸ் பண்ற மாதிரி கனவு காணுவாங்க. அவங்க ராஜாட்ட போய் இந்த மாதிரி நீங்க வேலை பார்ப்பீங்க, ஜூஸ் கொடுக்குற வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எடுத்து சொல்லவும் சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு அப்ப அங்க உள்ள மன்னருக்கு வந்து அந்த ஒரு கனவுக்கான விளக்கம் வரணும். அப்பதான் அந்த 7 கொழுத்த மாடுகளும் 7 அந்த ஒரு மெலிந்த மாடுகளும் அந்த பயிர்களை வந்து அதாவது அந்த அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு கனவு வரும். அந்த 7 கொழுத்த மாடுகளும் 7 மெலிந்த மாடுகள் அதையே தின்ற மாதிரியான உணவு உட்கொள்ற மாதிரி ஒரு கனவு வரும். அப்ப இந்த கனவுக்கான விளக்கம் தேடி தேடி அலையும் போது யார் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்கன்னு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரின்ற போது அவங்க வந்து அழகான விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப ஒரு நல்ல ஒரு அறுவடை நிறைந்த காலம். இது யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? நான் ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த ஹிண்ட்ஸை வச்சு நீங்க சொல்லணும்ன்றதான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நானே பேசிட்டு இருக்கேன்ல, நானே பேசிட்டு இருக்கேன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா, அந்த கனவுக்குரிய பலன் என்னன்னா, அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க இருக்கக்கூடிய காலங்க அதாவது வறுமை வரும், வறட்சி வரக்கூடிய காலங்கள் இருக்கு. அதனால நல்லா செழுமையா இருக்கும் நேரத்துல வந்து அத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அத வந்து எப்ப வறட்சியான நேரமோ அப்போ உபயோகப்படுத்துறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கான அதிகமாக நல்ல ஒரு பீரியட் விளைச்சல் இருக்கும். அந்த விளைச்சலை வச்சு அந்த நலிவூட்ட காலங்கள்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், விளைச்சலை வந்து யூஸ் பண்ணி எடுத்து வச்சு இது பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்பதான் அவங்க வந்து இத கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா இவங்க சொல்றத பார்த்த விதங்கள் எல்லாம் பார்த்துட்டு ராஜாக்கு ஒரு பிரியம் ஆயிடும். யூசுப் நபி மேல ஒரு தனி மரியாதை ஏற்படும். அவங்க ரொம்ப கண்ணியமா இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க அந்த ராஜா. சரின்னு சொல்லிட்டு ஆலோசகரா அங்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ராஜாவுடைய சபையில வந்து ஆலோசகரா இருப்பாங்க. அப்பதான் அவங்க வீட்டுல இருந்து அந்த இவங்க எப்படி சகோதரர்கள்லாம் வந்து வறட்சி நேரத்துல வறுமையான நேரத்துல இந்த ராஜா கிட்ட வந்து கேட்க வருவாங்க. இந்த இடத்துக்கு வந்து தானியங்கள் வாங்கிட்டு போலான்னு வருவாங்க. அப்பதான் இந்த தானியங்கள் கொடுக்கறப்பதான் அவங்க சொல்லுவாங்க 10 பேர் தான் வருவாங்க அந்த இதுல. அப்ப இன்னும் ஒரு ஆளை நீங்க கூட்டிட்டு வாங்க, உங்களுடைய லாஸ்ட் பையன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து யூசுப் நபிக்கு அடுத்து இருக்கக்கூடிய சகோதரர், அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்தாதான் நாங்க தானியங்கள் தருவோம் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானியங்கள் எல்லாம் நிறைய தருவாங்க. ஆனா அவங்கள வந்து அவங்க அந்த அரசவையிலே வச்சிருவாங்க ஏதோ ஒரு காரணத்துல. அப்புறம் சரி ஓகே, அந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துடும். யூசுப் நபியோட அப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுட்டு, சரி ஓகே இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏற்கனவே யூசுப் நபியை நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டீங்க, இப்ப இவரையும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு தேடி வருவாங்க அரசவைக்கு.
அப்பதான் அவங்க கண்ட கனவு வந்து நிறைவேறும். அந்த எப்படி 11 நட்சத்திரங்கள் வந்து யூசுப் நபி கால்ல விழுங்குறாங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்கிற மாதிரியும், அப்ப சூரியன் சந்திரன் அதே நேரத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சந்திரனா வந்து யூசுப் நபியும், சூரியனா வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியும் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா சர்க்கலாம் மன்னிச்சிடுங்க. இல்லம்மா, நம்ம வந்து நீங்க வந்து உங்களை வந்து பாராட்டணும். நீங்க அழகாக அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க மற்ற சகோதரர்களுக்கு. வேற யாராச்சும் இதுல இருந்து விடுபட்ட பாயிண்ட்ஸ் யாராச்சும் சொல்லணுமா? அப்ப கனவை வந்து பற்றியான பலன்களை வந்து பிரத்யேகமாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒவ்வொரு சிறப்புகள்ல இவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த பெரிய சிறப்பு வந்து இந்த கனவுகளுக்கான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய, பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அப்ப இந்த கனவுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு அன்கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ வந்து நம்ம வந்து என்ன பண்றது, சில விஷயங்கள் நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியாது, ஞாபகம் பண்ண முடியாது. அப்ப நமக்கான கனவுகள் வந்து நமக்கு வந்து அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கனவுகள் வந்து நமக்கு ஒரு நம்மளுடைய ட்ரூ விஷஸ வந்து ரிவீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ட்ரீம்ஸ நம்ம நம்ம மன ரீதியாக அது வந்து எங்க இருந்து வருது, நம்ம மனசுல உள்ள விஷயங்கள், the product of the mental process, நம்ம மனசுல உள்ள விஷயங்கள்ல இருந்து தான் நமக்கு கனவுகள் வருது. சில பேர் நினைப்பாங்க, நான் நினைச்ச விஷயம் மட்டும்தான் எனக்கு வரும்ட்டு. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லதே நினைச்சிட்டு படுக்கிறேன், எனக்கு அது வரும்னா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அன்கான்சியஸ்ல இதை நினைக்கவே வேணாம்னு நினைக்கிற விஷயங்களும் வரும். அதற்கப்புறம் இது எல்லாமே சில டைம்ல என்ன இருக்கும், டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும், இல்லாஜிக்கலாவும் இருக்கும். அப்ப நமக்கான ட்ரீம்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கேன் பண்ணி அக்யூரேட்டா நமக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கு. அப்ப ஒரு ரெக்கரண்ட் ட்ரீம்ஸ் திரும்ப திரும்ப வருதுன்னா அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அப்ப சில நேரங்கள்ல நம்ம கனவு காணக்கூடியது நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு கனவு வந்து நம்மளுக்கு நிறைய ஆற்றுப்படுத்துற வேலையும் பண்ணுது, ஹீலும் பண்ணுது. ஏன்னா சில விஷயங்களை நம்மளுக்கு புரியவே புரியாது, புரியாட்டியும் அது நமக்கு ஒரு வகையான ப்ராசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. நம்ம அந்த ஓப்பன்னஸோட புரியலையா, பரவாயில்ல, ஒரு கிளாரிட்டி வரும். அல்ல இதுல இருந்து ஏதோ ஒன்று எனக்கு காமிக்கணும்னு விரும்புறா, எனக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைச்சா அவன் கண்டிப்பா ஆக்கி கொடுப்பான். யார் மனிதர் மூலமாகவோ இல்ல கனவுகள் மூலமாகவோ இல்ல அதை சரியும் செஞ்சு கொடுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போலாம். அப்ப கனவுகளோட இன்டர்பிரேஷனை பத்தி லாஸ்ட்ல நான் சில விஷயம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்றேன். சரிங்களா? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்மளுடைய இன்டென்ஸ் எமோஷன் வந்தா கூட அதை ப்ராசஸ் பண்ணும். அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம லைஃப்ல ஒரு நடக்கிறதுலாம் ஒரு பிக்சரைஸ்டா நம்மளுக்கு காமிக்குது. நம்ம பாடியையும் மைண்டையும் கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்கு. நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் நம்மளை தயார்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இந்த கனவுகள். அப்ப ரெக்கரிங் ட்ரீம்ஸ், திரும்ப திரும்ப வரக்கூடிய கனவு நமக்கு எதையோ கன்வே பண்ண வருது. அப்ப அதற்கான அந்த ஓப்பன்னஸ் டு இதை வந்து வைக்கணும். அப்புறம் செரண்டிபிட்டி ட்ரீம். செரண்டிபிட்டி ட்ரீம்னா என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம், அதாவது நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அதாவது நமக்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ட்ரீமாக இருக்கு அந்த செரண்டிபிட்டி ட்ரீம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த செரண்டிபிட்டி ட்ரீம்ஸ்ல எந்த மாதிரியான கனவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கைடிங் ட்ரீம் வகையில இப்ப ஒவ்வொரு கனவும் பாக்குறோம், ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு வகைரால வரும். இப்ப ப்ராசஸிங் ட்ரீம்ல வருமா, அப்ப இந்த கைடிங் ட்ரீம், விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீம்ல வந்து கைடிங் ட்ரீம் வரும். அப்ப அதுக்கப்புறம் இந்த ரெக்கரிங் ட்ரீம்ஸ் வந்து எதுல நம்மளால ஸ்பிட் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, இந்த டயக்னாசிஸ் ட்ரீம். நம்மளுக்கு வந்து அதை வந்து கண்டறியக்கூடிய, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன போயிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள, எந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பாதர் பண்ணுதுன்னு நினைக்கிற விஷயம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த கைடிங் ட்ரீம்ல போகும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஹையர் அத்தாரிட்டி, நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டி யாரு, நமக்கான ஹையர் அத்தாரிட்டி யாரு, நம்மளுடைய இறைவன். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அல்லாவிடம் முறையிடணும். நான் சொன்னல, ஒவ்வொரு செய்தலையும் அதற்கான தெளிவு உண்டாகும், அப்ப தீர்வும் ஏற்படும். அப்ப இந்த தூக்கத்துல முன்ன, யா அல்லாஹ் இப்படி கனவு வருது, எனக்கு இதற்கான விளக்கத்தை குடியாலா, எனக்கு ஒரு நிம்மதியை குடியாலா, எனக்கான மனக்கவலையையும் போக்கியாலா, மனநிறைவை குடியாலா,
அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டு நம்ம தூங்கும் போது நம்ம திருப்பியும் என்ன பண்ணணும்? யா அல்லாஹ், இந்த ட்ரீம் வருது, இந்த கனவு எனக்கு வருது, இது வரல, இது ஏன் வருது, என்னால ரீகாலே பண்ண முடியல அப்படின்ற போது நம்ம அதெல்லாம் முறையிடும் போது நம்மளுக்கு ஒன்னொன்னாக சரி செய்யக்கூடியதாகத்தான் இருக்கு. ஒவ்வொரு டைம்லயும் அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வழிகாட்டுதல் வந்து நம்மளுக்கு வழங்குவான், சிலத புரிதலையும் கொடுப்பா. அப்ப எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது? எல்லாருக்கும் ட்ரீம் வரும். அப்ப ட்ரீம் வந்து வரல என்பதே கிடையாதுன்னு நான் சொன்ன மாதிரி இருக்கு. அப்ப எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு குரான்லயும் ஹதீஸ்லயும் அடிப்படையில உள்ளதாக தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுல அல்லாஹ் வந்து, யா அல்லாஹ், இது எனக்கு நல்லதாக்கி கொடு யா அல்லாஹ், தீயதா இருந்தா அதுல இருந்து எனக்கு விலக்கி வையா அல்லான்ற ஒரு பாதுகாப்பான ஒரு துவாவை கேட்டு நம்ம வந்து முறையிடும் போது, முழுமையாக நம்ம சரணடையும் போது இறைவனை அதை பார்த்து கொள்வான். அப்ப இந்த நம்ம சொல்லக்கூடிய செரண்டிபிட்டி ட்ரீம், செரண்டிபிட்டி, அப்ப இந்த செரண்டிபிட்டி அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்யூஷனே கிடைக்கல, எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் கவனத்துல இருக்கேன், அப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு தெளிவே கிடைக்கல, எனக்கு அதுக்கான ஐடியாவும் வரல, ப்ராசஸும் ஆகல அப்படின்ற போது அதற்கான ஒரு கைடிங் ட்ரீம்ஸாக தான் இருக்குது. எனக்கு வந்து அதற்கான எனக்கு எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த கடைசி நான் நினைக்கிறது மட்டும் வரமாட்டேங்குதுன்னு இருக்கும் போது உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய கனவாக தான் இருக்கு. அது பெரும்பாலாங்கள்ல நம்ம இஸ்திகாரா தொழுகும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடியதாக, இது நல்ல விஷயம்ன்ற மாதிரி நம்ம கனவுகள் மூலமாக இறைவன் சமது காமிச்சு கொடுப்பான். அப்ப நமக்கு ஒரு நல்ல உணர்வு ஏற்படும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கு? நானே உங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட கனவுகளை வந்து நான் நரேட் பண்றேன், நீங்க டோன்ட் வரி, அடுத்த வாட்டி ரீகேப் பண்ணும் போது, சரிங்களா? அப்ப நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதே மாதிரிதான் ஏன் இங்க ஏஆர் ரஹ்மானை போட்டோம்னா, ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து இந்த செரண்டிபிட்டின்ற அவருக்கு பெரும்பாலும் அவர் பெட் பக்கத்துலயே இந்த மியூசிக் கீபோர்டு வச்சிருப்பாரு. அவருக்கு முதல்ல வந்த அந்த ரோஜா படத்தோடைய சாங்ஸுமே வந்து அவருக்கு டக்குன்னு மிட் நைட்ல கனவு மூலமாக வந்து அது ரீகால் பண்ணதன் மூலமாக வந்த மியூசிக் தான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த எலிஸ் ஹோ அப்படின்றவரு இந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்சாரு. அவருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அந்த மிஷின்ல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது ஊசி தைக்கிறதுல மட்டும் ஒரு ப்ராப்ளம். பெரும்பாலும் ஊசியில எங்க ஓட்டை இருக்கும்? மேலதானே இருக்கும். ஆனா தையல் மிஷின்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் ஓட்டை? நம்ம நூல் கோர்க்கிற இடம் கீழே இருக்கும். அதுலதான் அவருக்கு பிரச்சனை. அவர் என்னடா தைக்கவே ரொம்ப சிரமமா இருக்குன்னு மண்டையை போட்டு உருட்டுறாரு. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஒரு ஈட்டி வருது. அந்த ஈட்டில கீழே முனையில ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அவர் டக்குன்னு அந்த கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு. உடனே அந்த தையல் மிஷின்ல அந்த விஷயத்தை செய்து பாக்குறாரு. கீழே ஓட்டையை போடுறாரு, தைக்கிறாரு, மிஷின் ரெடி. இது இவங்க அறிக்கையில சொன்ன விஷயம். பல பேருக்கு ஒரு கைடன்ஸ். அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கும் நிறைய விஷயம் கனவுல வந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு லாரி பேஜ் அண்ட் சர்ஜி பிரின், இவங்க யாருன்னா கூகுள். இவங்க ஒரு யாஹூ மெசேஞ்சர் ஃபர்ஸ்ட் இருந்ததுல ஒரு விஷயத்துல வேலை பார்த்தாங்க. இவங்க எல்லாம் யாரு? அப்ப இவங்களுக்கு அவங்களுடைய முழு ப்ராஜெக்ட்கான விஷயம் எதுல இருந்து கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தூக்கத்தின்ல கனவுல வந்த விஷயம் தான் அந்த முழு ஐடியாவுமே. அவங்களுடைய ஹிஸ்டரி படிச்சீங்கனாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த ஹிஸ்டரியிலேயே அவங்க போட்டிருக்க விஷயம் என்னன்னா, எனக்கு முழுமையாக எனக்கு வந்த விஷயம் எல்லாமே என் கனவுல தான் வந்துச்சு. அவங்களோட ஆர்டிக்கல் எதுலயாச்சும் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஸ்டீஃபன் மேயருக்கும் ட்யூலைட், அதுக்கப்புறம் கத்தார்சிஸ் ட்ரீம். அப்ப இந்த செரண்டிபிட்டி ட்ரீம்ன்றது நமக்கு கைடிங் ட்ரீமாக, வழிகாட்டக்கூடிய ட்ரீமாகத்தான் இருக்குது.
அதற்கப்புறம் நம்ம லாரி பேஜ் யாரு? கூகுள் ஒர்க் செஞ்சவங்க. யாஹூல ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. யாஹூல ஒர்க் பண்ணப்ப அவங்க என்டையர் இன்ஸ்பிரேஷனை யாஹூலயே சொல்றாங்க, இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா போப்பான்னு சொல்லி வெளியே பத்தி வராங்க. ஏன் நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே ஆரம்பிச்சது தான் அந்த கூகுள் இதுல. அப்ப கத்தார்சிஸ் ட்ரீம் வந்து எதுனா வென்டிலேட்டிங் ட்ரீம். நம்ம மனதுல அழுத்தத்தை நம்ம ரொம்ப அழுத்தி கொண்ட விஷயத்தை நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அப்ப ரொம்ப அழுத்தி கொண்டிருந்த எமோஷன்ஸை வெளியாக்கக்கூடிய கனவு தான் இந்த கத்தார்சிஸ் ட்ரீம். கத்தார்சிஸ்னா என்னன்னா வெளியேற்றுதல், நமக்கான அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்த டாக்ஸிக் ஹார்மோன்லாம் வெளிப்படுத்துறது. அதே மாதிரி அதனாலதான் நம்ம சொன்னோம்ல, அப்ப நம்ம கனவுல பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ட்ரீமாகத்தான் இந்த கத்தார்சிஸ் ட்ரீம் இருக்குது. அதற்கப்புறம் இந்த நைட் மேர்ஸ், நிறைய பேர் சொன்னாங்கல்ல, நான் ஒரு கெட்ட கனவு, ஏதாச்சும் ஒரு கனவு பயந்து பிள்ளைகள்லாம் அலறி எந்திரிக்கக்கூடிய கனவாக இருக்கு. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கத்துல அலறி எந்திரிப்பாங்க. நிறைய பேர் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க, அலறி எந்திரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அலறி எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா, ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம் கனவு கண்டு அதை வந்து ஒரு பதட்டத்தோடு எழுந்திருக்கும் போதுதான் அது என்ன ஆகும். இது ஏன் ரூட் காசுன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தினம் அவங்களுக்கு நடந்த ஒன்றாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட பிரதிபலிப்பாக தான் என்ன இருக்கும், இந்த மாதிரியான ஒரு கெட்ட கனவாக அது வெளிப்படுத்திருக்கும். அப்ப அந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடியது. அப்ப இது நமக்குள்ள உள்ள இந்த பயத்தையும் பதட்டத்தையும் போக்கும் நோக்கத்திற்காக நமக்காக வரக்கூடிய கனவு தான் இந்த நைட் மேர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்ப இதை வந்து நம்ம கனவின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம பயத்தையும் நம்ம பதட்டத்தையும் போக்குறதுக்காக வரக்கூடிய ட்ரீம் தான் இதுவும். கிட்டத்தட்ட இதுல வந்து டயக்னோசிஸும் ஏற்படும். டயக்னோசிஸ் ஆனதை நமக்கு பயம் இருக்கு பதட்டம் இருக்குன்னு அதை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய கைடிங் ஸ்டேஜுக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ரீமாகத்தான் இருக்கும் இந்த நைட் ட்ரீம்ஸ். நைட் ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப கெடுதல், நம்ம பயப்பட வேணாம். ஆனா நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்ல, இதுக்கெல்லாம் தெரப்பி தேவையில்லை. நைட் மேர்ஸ் வந்தா நல்லதுதான் சொல்றாங்க. அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அதுவே ஹீல் ஆகக்கூடியதாக இருக்கும். நம்ம எமோஷன், அந்த பயம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கு, உடம்புல நடுக்கும் ஜாஸ்தி இருக்கு, நம்ம அதை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரி செய்யக்கூடிய இடம் இந்த கனவு தான். அந்த கனவின் மூலமாக நம்ம நைட்மேர்ஸ் வந்தா நல்லது. அதை வந்து நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. சில பேருக்கு மன ரீதியான உளைச்சல் மூலமாக திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வரும். பிளாஷ்பேக் மாதிரி வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது டே டு டே ரொட்டீன்ல, அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, இல்லைன்னா தேவை இல்லை. புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் கிளியரா? லாஸ்ட் டைம் யாரோ ஒருத்தவங்க இந்த நைட் மேர்ஸ் பத்தி திடீர்னு தூக்கத்துல அலறி எந்திரிக்கிறத பத்தி கேள்வி கேட்டாங்க. யார் அவங்க? இல்ல வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? கத்தார்சிஸ் ட்ரீம் வந்து என்னன்னா, நம்ம வந்து மனசுல வச்சிருக்க எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், மனசுல வச்சிருக்க விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்றோம், அழுத்தி அழுத்தி வச்சிருப்போம். அழுத்தி வச்சிருக்கும் போது என்ன ஆகும், அதை எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். கத்தார்சிஸ்னா வென்டிங் அவுட், அது எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு ட்ரீமாகத்தான் இருக்குது கத்தார்சிஸ் ட்ரீம். அப்ப இதுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு டாக்ஸிக் ஹார்மோனா இருக்கட்டும், டாக்ஸிக் எமோஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு கனவாகத்தான் இருக்கு இந்த கத்தார்சிஸ் ட்ரீம். கத்தார்சிஸ் ட்ரீம் எந்த ஸ்டேஜ்ல வரும்னா வென்டிங் ஸ்டேஜ்ல வரும், அதாவது வெளியேற்றக்கூடிய ட்ரீமாக தான் வரும். அப்ப நம்ம ட்ரீம்ஸ்ல பார்ப்பது நம்ம நம்ம தானா? புரியல எனக்கு. நூருல், உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. தௌஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் சலாம். சொல்லுங்க தௌஜித். சாரி மேம், ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி மேம் எனக்கு ஒரு 1 வீக்கா கண்டினியூஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி நான் தூங்கும் போது நடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சொன்னாங்க. ஆனா அந்த டைம்ல எனக்கு வந்து என்ன மாதிரி கனவு வந்ததுன்னா, நான் மவுத்தாகிற மாதிரி, அதை நான் கபருக்குள்ள அடக்கம் பண்றதுக்கு இது பண்ற மாதிரி, அந்த மாதிரி சில நெகட்டிவிட்டியான இதெல்லாம் வந்துட்டே இருந்தது.
இவங்க அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பெருசா எதுவும் எடுத்துக்கல. பட் அதுவே ஒரு 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 1 வீக் ஆனா கண்டினியூஸா வந்திருக்கு அந்த மாதிரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி. ஆனா அதுவே இப்போ சால்வ் ஆயிடுச்சு அது. அதுதான் நமக்கு வந்து ப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு கனவாகத்தான் இருக்கும். ஒரு கனவு ரிப்பீட்டடாக வருதுன்னா நம்மளுக்கு டயக்னோசிஸ் பண்ணி நம்மளே அறியாம ஒரு பயம் ஒண்ணு, பதட்டம் ஏதாச்சும் ரீசெண்டா அது ரிலேட்டடா உங்களுக்கு வந்துச்சா? ஒரு மரணத்தை பற்றியான விஷயம், யாராச்சும் உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க யாராச்சும் இறந்திருந்தாங்களா? இல்ல மேம், அந்த மாதிரி இல்ல. நான் ஃபுல்லா நான் பிசினஸ் கான்சன்ட்ரேஷன்ல மட்டும்தான் இருந்தேன். ஆனா நான் பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல என்னோட ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவா ஏதோ பார்த்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் நான் பெருசா எடுத்துக்கல. எனக்கு என்னன்னா, நான் பிசினஸ் பண்ற இடத்துல இப்படி ஒரு இடத்துல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி வச்சிருக்கேன். யாரும் எந்த ரூமரும் எதுவும் நம்ம பண்ணிட கூடாது, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த கான்செப்ட்ல நான் அந்த மைண்ட் செட்லயே தான் நான் இருந்தேன் ஆக்சுவலா அந்த டைம்ல. எனக்கு வந்து பிசினஸ் இது வந்து வாட் எவர் இட் இஸ் வந்து எனக்கு எந்த ரூமரும் நீங்க பண்ணிடக்கூடாது, உங்களுக்குலாம் இது வேலை, ஆனா நான் இது வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. இது இது ரொம்ப யதார்த்தமான விஷயம்தான். நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கனவு காண்ற மாதிரி வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஆத்தென்டிக்கா எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா ஆத்தென்டிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட ஆயுள் காலம் ஜென்ரலா இது வந்து நம்ம நடைமுறையில சொல்றது, நம்ம மௌத்தானதா ஒருத்தவங்களை கண்ணும் போது அவங்களுக்கு நீடிஸ்ட ஆயுசா இருக்கும், ஏன்னா அப்படின்னு தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கான ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உங்களுக்கான எமோஷன்ஸை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். சோ இறைவன் நன்கு அறிந்தவன், அவங்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது நீங்க சொன்ன மாதிரி. கண்டிப்பா மேம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல் எல்லாம் நான் அவங்க சொல்லும் போது தான் நான் பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டேன். இப்போ எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகல. ஆனா அந்த டைம்ல எனக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அந்த நடுங்கும் போது, அந்த தூங்கும் போதே நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த விஷயம் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போ அது இல்ல, அது ஃபீல் ஆகுது. அவங்களும் அது சொல்றது இல்ல, நானும் கேட்டுக்கல. இப்ப அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டுக்கல. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். சரி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மதீனா பேகம் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. எனக்கு என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கனவு வந்து எப்படின்னா, முன்னாடியே நடக்க நடக்க போற விஷயம் வந்து முன்னாடியே தெரியிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சு. அது எப்படின்னா, நம்ம வீட்ல வந்து ஒரு மவுத்து நடக்க போகுது அப்படின்னா, அது வந்து மாத்தி காட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீட்ல. அது மாத்தி ஏதோ காட்டுது உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து ஆனா அது உண்மையாவே நடந்துச்சு. இறந்து போனவங்க மாதிரி காமிச்சது. ஆனா வந்து நான் கனவுல காண்டுனது வந்து என்னுடைய மாமனார் வந்து இறந்து போற மாதிரி ஒரு கனவு எனக்கு. அந்த கனவு வந்து எப்படி நடந்துச்சுன்னா, அவங்க இறந்து கிடக்குற மாதிரியும், அங்கிருந்து வந்து எல்லாரும் சொல்லி அழுவுற மாதிரியும், இங்கேருந்து நம்ம எல்லாரும் போய் அவங்கள தூக்கிட்டு வர மாதிரியும், அந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அது வந்து சுபுகு டைம், அதாவது ஒரு 4ல இருந்து 5 மணிக்குள்ள அந்த மாதிரி டைம்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்ப திடுக்கிட்டு எழுந்திருச்சா, அந்த கனவு வந்து எனக்கு நடக்கிற மாதிரியே, அதாவது நடக்க போகுது, நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அத சொல்லி நான் எங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லி அழுதுட்டேன். இந்த மாதிரி மாமா இறந்து போற மாதிரி எனக்கு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஃபுல்லா வந்து அவங்கள வந்து வெளியில போவேனான்னு சொல்லுங்க, கடைக்கு போவேனான்னு சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா அந்த கனவுல இருந்து வெளிவர முடியாம ரொம்ப இது பண்ணிட்டேன். அது கனவு தானும் என்னால அதை நம்பவே முடியல. நிஜமாவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த அந்த டைம்ல. ஆனா அதுக்கு பிறகு ஈவினிங் வரைக்கும் அதனுடைய நினைவுகள் வந்து எனக்கு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆமா, அதோடைய தாக்கம் வந்து எனக்கு சாயந்தரம் ஒரு அசருக்கு பிறகு ஒரு 5 மணி வரைக்குமே எனக்கு அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா மாமா வந்து வெளியில போயிருந்தாங்க, வேலை கடைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அவங்களுக்கு வெளியில போயிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. திரும்பி வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் வெளியில சொல்லவும் முடியல, மாமி கிட்ட சொல்லவும் இல்ல. நானே வந்து வந்து பாக்குறது, வந்துட்டாங்களா திரும்பி, எங்க இந்த மாதிரி நம்ம கனவு கண்டமே அது வந்து நிஜமாவே வந்து நடந்துருமோ, அந்த மாதிரி செய்தி யாரும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு எங்க பெரிய மாமனார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு நடந்துச்சு அது. பெரிய மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரி அவங்க வயலுக்கு போன இடத்துல அங்கேயே விழுந்துட்டாங்க, விழுந்த மௌத்தா போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சம்பவம் நடந்துச்சு. இது வந்து எப்படி மேம் இது வந்து இது வந்து உண்மையான கனவுகள், அதாவது சுபுகு நேரத்துலதான்
அல்லாஹ் நமக்கு வந்து காட்டுறான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல இது வருமா இல்ல இது எப்படி மேம் இது நம்ம எடுத்துக்கிறது? அல்லாதான் நன்கு அறிந்தவன். அல்ஹம்துலில்லாஹ் சில அல்ஹம்துலில்லாஹ். விஷயங்கள் வந்து நிறைவேறும், சிலது நிறைவேறாது. சிலருக்கு வந்து வித்தியாசமான கனவு வரும். சிலருக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அத்தா மவுத்தாறதுக்கு முன்னாடி எங்க அக்காவுக்கு வந்து வேற யாரோ ஒருத்தவங்க அந்த கபுநாடை கொண்டு வர மாதிரியும், சில டைம்ல அது உண்மையா இருக்கும். அல்லா தஆலா ஏதோ நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாது. பண்ணிருக்கான். நம்மளுக்கு நடந்த போதுதான் தெரியும் எது உண்மை பொய்ன்னு. ஆமா, அது எனக்கு அப்படியே சம்பவமாவே நடந்த மாதிரியே இருந்துச்சு மேம் சில அந்த பேருக்கு கனவு. வந்து அப்படியே இப்ப அடுத்து ஒரு கனவு நம்ம பார்ப்போம். அந்த வகையான கனவு பாத்தீங்கன்னா என்னன்னா, நமக்கு வந்து முன்னாடி நடக்கிறத அப்படியே வந்து ஒரு வகையான சம்பவங்களாக நம்ம கனவுல தரும். அப்ப வந்து நம்ம வந்து இது அதுன்னு நம்ம வந்து இங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. மறைவான விஷயங்களை பத்தியான நாலேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கும் அந்த வகையான நாலேஜ் கிடையாது. நம்மளுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு கனவு கண்டோம்னா அல்லாஹ் கிட்ட எனக்கு இதுல ஏதாச்சும் நன்மை இருந்தா ஏற்படுத்தி கொடு, இதுல அப்படிதான் மேம் ஏதாச்சும் கெட்டது இருந்தா அப்படிதான் எனக்கு இதுல இருந்து விலக்கி வையலா, உனக்கே எல்லாமே நல்லா தெரியும், எது எனக்கு நன்மை தருமோ அதை செஞ்சு கொடுன்ற மாதிரி வந்து இன்னொரு விஷயம் மேம் இன்னொரு விஷயம், அந்த சம்பவம் அதாவது இது மாதிரி எங்க மாமனார் அந்த பெரிய மாமனார் இறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த சம்பவம் எனக்கு கேட்டதுக்கு பிறகு அந்த ஃபீலிங்ஸ், அந்த கனவு கண்டோம் அப்படிங்கிற அந்த இது அது எதுவுமே எனக்கு இல்ல. ஃபுல்லா அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். அந்த தாக்கம் அந்த இது எதுவுமே இல்ல. அதுக்கு பிறகுதான் நான் மறுநாள் தான் எங்க மாமியார் கிட்ட சொல்லும் போது அது ஏதோ மாத்தி காமிச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் நடக்கும் சமயத்துல அப்படின்னு சொல்லி அவங்க அது எனக்கு. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எனக்குமே வந்துட்டு ஒரு கனவு வந்துச்சு, இது நான் ஷேர் பண்றேன். அப்ப எனக்கு கனவு வரும்போது யாருக்கும் ஏதோ ஆக போகுது, அந்த விருந்துகள்லாம் சாப்பிடுற மாதிரியும், நல்லா எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி, எல்லா விருந்து எல்லாம் ஒண்ணு கூடி சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் கனவு காணும்போது இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இது உண்மை நான் சொல்ல கிடையாது. எப்படி நீங்க ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் சொல்றேன். இதுல எந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியோ கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்ப ஏன் அப்ப ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. சரியெல்லாம் நான் இப்ப எங்க அக்கா கிட்ட மட்டும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இது சரியா கரெக்டா சென்ஸ் ஆகல எனக்கு ஒரு விஷயம். அப்ப வந்து எங்க அக்கா சொன்னாங்க, நீங்க இதுல வந்து உங்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் ஏதோ நன்மையாக்கி தரட்டும், அல்லாஹ் தெரிஞ்சவன், அல்லாஹ் ஏதோ உனக்கு நன்மை இருந்தா நன்மையாக்கி தரட்டும், கெட்டது இருந்தா அதை நம்மளை விட்டு விலகி தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சம்பந்தமே இல்லாம எங்க குடும்பத்துல இன்னொருத்தர் மவுத்து, அங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து. ஆனா இது வந்து அடிக்கடி நடந்திருக்கு மேம் எனக்குமே. ஏன்னா அந்த மாத்தி இந்த மாதிரி சொல்றது, சாப்பாடு செஞ்சு கொடுக்குற மாதிரி கனவு கண்டது நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி எனக்கு எங்க அத்தா கனவுக்கு முன்னாடி மவுத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்ப அதுல வந்தவங்களுக்கு அது உணவு பரிமாறுறது, சமைச்சு சாப்பிடுறது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. அப்ப அது கரெக்டா அதுக்கப்புறம் அந்த மவுத்தான பிறகுதான் நம்ம நடந்த விஷயங்கள்லாம் ரிலேட் பண்ணுவோம். ஜென்ரலா நம்ம பல கனவு காணுவோம், ஆனா நம்மளுக்கு ஒரு அசௌகரியம் நடக்கும் போது அதோட லிங்க் பண்ணும் போதுதான் பல விஷயம் ஞாபகம் வரும். அதே மாதிரிதான் ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்ய வேண்டாம் ஒரு டவுட் வரும். ஜென்ரலாவே நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு டவுட் வரும். அதுல நன்மை ஏற்பட்டுச்சுன்னா அந்த முன்னாடி உள்ள விஷயம் எல்லாம் நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். பரவாயில்ல, நம்மளுக்கு நன்மை வச்சிருக்கா, நம்மளுக்கு நன்மை அடைஞ்சிட்டோம். ஆனா ஒரு கெட்டது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்பயே சொன்னேன் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு, யாருமே நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க, நீங்க திருப்பி திருப்பி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணங்கள் தேடுவோம். நம்ம மூளை நம்ம மனித மூளையே எப்படின்னா, ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் தேடுவோம். ஏன் இப்படி நடக்கும், ஏன் எப்படி இல்லாம இருக்கும், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கலாம், நம்ம தேர்த்தி இருக்கலாம், நம்ம உடனே பார்த்திருந்திருக்கலாம், நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எடுத்தோடனே நமக்கு அப்படிதான் தோணும். அதுக்கு பிறகுதான் இது அல்லாஹ்வுடைய நாட்டம், நம்மளே நம்மள சமாதானப்படுத்த. இது வந்து நம்ம ஜென்ரலா இது எல்லாருக்குமே உள்ளது தானே மேம். இது மனித மூளையோட நம்ம ஏதாச்சும் ஒரு ரீசன் தேடிக்கிட்டே இருப்போம். இது ஹார்ட் அட்டாக்கா இருக்கும், இது ஏன் ஹார்ட் அட்டாக்கா, சடன் அட்டாக்கா, நல்லா தானே இருந்தாரு, அவருக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நம்ம ஒருவேளை பார்க்காம விட்டுட்டோமோ, நம்ம ஃபர்ஸ்டே டயக்னோசிஸ் பண்ணிருக்கணுமே. அப்படிதான் ஏதோ ஒரு நடிகர் இப்ப ரீசெண்டா மௌத்தானப்ப எல்லாம் சொன்னாங்க, அவர் வேலைன்னு உடம்பு பார்க்காம விட்டாரு, நீங்க எல்லாரும் உடம்ப பாருங்க. அல்லாஹ் தஆலா அந்த மரணம்னு ஒரு விஷயம் இது பண்ணிட்டானா யாராலையும் என்ன ஒரு எவ்வளவுதான் பெரிய டாக்டர்னாலும் குர்ஆன்லயே சொல்லிருக்காங்கல்ல மேம், ஒரு நொடி முந்தவும் படாது, ஒரு நொடி பிந்தவும் படாது.
அப்ப ஆமா வந்து சார். அந்த விஷயம் வந்து அவ்வளவு தெளிவாக இருக்குது. அப்ப நம்ம மூளையானது, மனித மூளையானது எப்ப பாரு ஒரு ரீசன் தேடிட்டு இருக்கோம், இதா இருக்கும். அப்ப சில விஷயம் வழிகாட்டுதல் நம்மளுக்கு வந்து கடக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை எடுத்து தீய விஷயங்கள் ஏதோ அவனுக்கு தான் தெரியும் மறைவான விஷயங்களுக்கு நாலேஜ்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடியதாக இருக்கணும். அவ்வளவு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸக்கல்லாஹ் மேம். அதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் மேம். சரிங்கம்மா. ம். அப்ப இந்த டெலிபதிக் ட்ரீம் நம்ம சொல்றதுன்னா நம்ம கிட்ட சில விஷயங்களை கன்வே பண்ணக்கூடியதாக. அப்ப நபிமார்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தனது மகனை வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என வந்த கனவு. அப்ப இது வந்து நம்மளுக்கு ஒரு டெலிபதிக் ட்ரீம். அதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம செய்ய வேணும், நம்ம கிட்ட வந்து ஒரு மெசேஜ வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு ட்ரீமாகத்தான் இருக்கு இந்த டெலிபதிக் ட்ரீம்ன்றது. அப்ப ப்ரீ மானிட்டரிங் ட்ரீம்னு ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது. அப்ப ப்ரீ மானிட்டரிங் ட்ரீம்ல அப்ப நிறைய நபிமார்களுக்கு நிறைய வந்து மெசேஜ் கன்வே பண்றதுக்கான ஒரு கனவாகத்தான் இருந்திருக்கு இந்த டெலிபதிக் ட்ரீம். அப்ப இந்த ப்ரீ மானிட்டரிங் ட்ரீம் என்னன்னா, கனவு கண்ட விஷயத்தை நடந்து விட்டது போன்று இல்ல, நான் என்னெல்லாம் கனவுல கண்டனோ அதெல்லாம் எனக்கு நடந்துருது அப்படின்னு சில பேர் கூப்பிடுவாங்க. அதுதான் கண்ட கனவு விஷயத்த நடந்து விட்டது அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப நான் ஒரு விஷயம் கனவு கண்ட அது அப்படியே நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இந்த ப்ரீ மானிட்டரி ட்ரீம். அப்ப இது வந்து எந்த ஆத்தென்டிசிட்டி இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியுமே இல்லை. அப்ப அறிவியல் ரீதியாக இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீம் வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட்டை கன்வே பண்ணாது. எந்த விஷயத்தையும் நம்ம வந்து அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில விஷயங்களை ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அது இறைவனோட இதுதான் அப்படின்னு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட கருத்து. இது யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இது நடக்க போகுதுன்றது. ஆனா அல்லாஹ் அறிவான், எந்த எவிடன்ஸும் இல்லைன்றாங்க ரிசர்ச்சர்ஸ். ஆனா நம்ம வந்து எவிடன்ஸ் என்ன பாக்குறோம், கனவுகள் மூலமாக நம்மளுக்கு நிறைய வார்னிங் கொடுக்கறதும் நம்ம பார்த்திருக்கோம் நபிமார்களுக்கு. அப்ப நம்மள வந்து நம்மளோட ஓன் பர்செப்ஷன் ஆஃப் ஆர் ட்ரீம் இஸ் பெஸ்ட். அப்ப நம்ம எந்த வகையில அந்த கனவு பாக்குறோம்ன்றதுதான் பெஸ்ட். நம்ம மத்தவங்க கிட்ட வந்து பார்த்த அந்த கண்ணோட்டத்தை நம்ம வந்து கேட்டோம்னா என்ன ஆகும், நிறைய டைம்ல கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப தேஜாவு ட்ரீம்னா ஒரு விஷயம் நடக்கும் போது அதை வந்து ஆல்ரெடி நம்ம நடந்த மாதிரியான ஃபீல் வரும். அதுதான் தேஜாவு ட்ரீம். ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இது நம்மளுக்கு நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் இந்த வகையான கனவு தான் ஏற்படும். அப்ப தேஜாவு என்ற ஒரு சைனீஸ் வேர்ட். இந்த இடத்திற்கு சென்றது, அதாவது நான் இந்த இடத்துக்கு செஞ்சேன், இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நம்ம போயிருக்கவே மாட்டோம் அந்த இடத்துக்கு, ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்போம். ஆனா அந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பழக்கப்பட்ட இடம் மாதிரியே இருக்கும். புதுசா போற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஏதோ பல முறை போயிட்டு நம்ம வெளியே வந்ததா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் இந்த தேஜாவு ட்ரீம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஆனா எனக்கு ரொம்ப பரிச்சயமான இதா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் இந்த தேஜாவு ட்ரீம். அப்ப ஏற்கனவே நடந்த மாதிரி. அப்ப வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா அறிவியலாளர்கள், நம்ம ஒரு விஷயத்துக்கு தயாராகிறோம்னா அந்த கனவுல நம்ம அந்த இடத்துக்கு கனவுலயே போய் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னெல்லாம் இருக்கும் ஏதெல்லாம் இருக்கும் நம்மள வந்து தயார்படுத்திட்டு அடுத்த நாள் நம்ம போற மாதிரி. அதாவது நம்ம தூங்குவோம், நாளைக்கு சப்போஸ் இன்டர்வியூ இருக்கு, முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்குன்னா நம்ம அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண மாதிரியும் இல்ல எக்ஸாம் போய் எழுதி அந்த எழுதும் போது ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி பல இடங்கள் அப்படியே காண்ற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் போகும்போது ஏற்கனவே அங்க போய் நம்ம எக்ஸாம் எழுதுன ஃபீல் இருக்கும். எல்லாமே பண்ணும் போது இது நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேனே, இத ஏற்கனவே பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கேன்னு பண்ணிருக்கோம். அந்த வகையான கனவு தான் இந்த தேஜாவு கனவுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான வகைகளான கனவுகள்லாம் வருது. அப்ப இந்த கனவுகள் வந்து நிறைய நமக்கான எமோஷன்ஸையும் நமக்கான உணர்வுகளை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஹீலிங்கான விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது இந்த ட்ரீம் கனவுகள் எல்லாமே. அப்ப இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த கனவுகளையே நம்பி நம்ம பின்னாடி போனோம்னா அது ஏதோ ஒரு வகையில நமக்கான என்ன ஆயிடும்,
அது ஒரு நல்ல விஷயமாக இருக்காது. நம்ம இறைவனை விட்டு கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், மறைவான விஷயங்களை இறைவனுக்கு மட்டும்தான் நாலேஜ் இருக்கு. நம்ம ரொம்பவும் அந்த மறைவான விஷயங்கள் நம்ம வந்து தூணி உள்ள போகக்கூடாது. சில விஷயம் தெளிவாக புரியும். தெளிவாக புரியும் போது அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கான இறைவன்கிட்டயே உங்களுக்கான ஒரு வழிகாட்டி நடத்தவும், ஒரு குழப்பமாக மனநிலை இருக்கும் போது அவன்கிட்டயே ஒப்படைச்சிட்டா நமக்கு ஒண்ணு அதன் மூலமாக நம்மளுடைய விஷயங்கள் ஹீலிங் ஆகக்கூடியது, நமக்கு ஏற்பட்ட எமோஷன்ஸ்க்கான ஹீலிங் ஆகக்கூடிய ஸ்பேஸை வந்து அலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். அதற்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், ப்ரீ மானிட்டரிங் ட்ரீம்னா என்னன்னா, நமக்கு அந்த கனவு கண்டிருக்கோம்ல, அந்த கனவு கண்ட விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து ரியலா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதாவது கனவுல கண்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உண்மையிலேயே நிறைவேறுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் இந்த ப்ரீ மானிட்டரி ட்ரீம். நான் எதுக்கு இந்த வகைகள்லாம் சொல்றேன்னா, அப்ப நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான கனவுகள் வந்திருக்கு, எந்த மாதிரியான கனவுகள்னால நம்மளுக்கு இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகுது, நம்ம எப்படி எல்லாம் இதுல இருந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து புரியறதாக இருக்கும். அப்ப இறைவனே நன்கு அறிந்தவன், அவனுக்கே வந்து எல்லா விஷயங்களும் தெரியக்கூடியதாக இருக்குது. அப்ப நம்ம வந்து ரொம்பவும் அந்த ட்ரீம்ல வந்து இந்த இன்டர்பிரேஷனுக்கு பின்னாடி போகாம, சில விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, இல்ல ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயங்கள்ல வருதுன்னா அத நம்மளுக்கான ஹீலிங் ஸ்பேஸாக இருக்கணும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ்க்கு அலோவ் பண்ணாலே போதும். நம்ம ஜஸ்ட் அதை ஒத்து போய் மனசார ஏத்துக்கிட்டு இறைவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சாலே போதும். நமக்கான பல நிவாரணிகள் கனவின் மூலமாக நம்மளே அறியாம நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ள ஹீலிங் நடக்குது. அதுதான் நான் சொல்ல வர கருத்தே. நம்ம வீணா அதற்குள்ள போய் துருவி அந்த இன்டர்பிரேஷனுக்கு போகாம அது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது, நல்ல விஷயங்கள் நடக்குது, ஏதோ கன்வே ஆகுதா, சரி அல்ல ஏதோ ஒரு நாட்டம் வச்சிருக்கான், இறைவனுக்கு தெரியும், சரி எனக்காக வழிகாட்டுதல் வச்சிருக்கா, என்ன தயார்படுத்துறான்ற மனநிலை எடுத்துக்கலாம். சோ யாரு இப்போ முன் வரீங்க, உங்களோட டேக்அவே அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. 2 பேருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் ஆரம்பிச்சுட்டு தான் உள்ள போறோம். அரோசியா உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்னா, எனக்கு இடையில கவரேஜ் ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு, அதனால தான் ஒரு சின்ன டவுட் ஒன்று. நீண்ட நினைவுகள், அந்த நினைவு கனவுல அடிக்கடி வருவது, அது இப்படி என்ன விஷயம்? அதுதான் அந்த ரிப்பீட்டட் ட்ரீம்ன்றது உங்களுக்கான டயக்னோசிஸ் ட்ரீம். உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க கண்ணுக்கு முன்னாடி கான்சியஸ்ல கொண்டு வரக்கூடிய ட்ரீம் தான் அந்த அடிக்கடி வரக்கூடிய ட்ரீம். திருப்பி திருப்பி அந்த நினைவுக்கு வருது. அதாவது உங்களுடைய அன்கான்சியஸ்ல சில விஷயம் நம்ம ஆள் மனசுல இருக்கு, இதை சரி பண்ணணுன்றதுக்காக அது வெளியே நம்மளுக்கு அடிக்கடி கனவுகள் மூலமாக காமிச்சிட்டு இருக்கு. ஒண்ணு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு அதோட மீனிங்னா நம்ம அதை வந்து நம்ம மாற்றி அமைக்கும் போது இருக்கும். சில விஷயங்களுக்கு நம்ம அர்த்தம் புரியாது, நம்ம இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹீல் ஆகக்கூடியதாக இருக்கும். அந்த ப்ராசஸை மட்டும் அலோவ் பண்ணா போதும். சுபாஷினி ஓகேம்மா. சுபாஷினி உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. மேம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா தேஜா ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவோம் நம்ம. அப்ப சடனா என் மைண்ட்ல தோணும், இதே மாதிரி நமக்கு இதுக்கு மாதிரி நடந்திருக்குல்ல, இதே மாதிரி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா அப்படின்னு தோணிருக்கு. பட் எனக்கு கனவு வந்தது இல்ல. எனக்கு தோணுன விஷயம் இதே மாதிரி நடந்திருக்குல்ல. இது மாதிரி நடந்திருக்குன்னா அதுதான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்காது. ஆனா நம்மளை தயார்படுத்துவதற்காக நம்ம வந்து கனவுல என்ன பண்ணிருப்போமா, அதே இடத்துல உட்கார்ந்து அதே வேலையை பண்ணி போய் நம்ம அதுக்கான தயார்படுத்திருக்கோமா நம்மள. ஆனா எனக்கு கனவு வந்தது ஞாபகமே இல்ல. அந்த டைம்ல தான் எனக்கு தோணும் இது மாதிரி நமக்கு நடந்திருக்குல்ல அப்படின்னு தோணும். அது தோன்றது வந்து அது வந்து கனவுல வந்து நம்மள வந்து அந்த இடத்துக்கே போய் நம்ம அந்த இடத்துல அதே மாதிரியான விஷயங்கள் பண்றதாக நம்ம பார்த்திருப்போம். அதனாலதான் நம்மளுக்கு அந்த கோஇன்சிடென்ஸ் வருது. ஏற்கனவே இதை மாதிரி பேசியிருக்கோம், எங்கேயோ இதே மாதிரி பண்ணிருக்கோம், அது திருப்ப நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நினைவுல.
ஆமா இந்த இடத்துல நம்ம பண்ணிருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம அதை இமீடியட்டா நம்ம ஷேர் அதே பண்ணும்போது வார்த்தையை அந்த பர்சனும் சொல்லுவாங்க ஆமா ஆமா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அந்த பர்சனும் சொல்லுவாங்க. கூட அதுதான் இருக்கவங்களும் அது இந்த வந்து மாதிரி நடந்திருக்கு அவங்களும் நம்ம ஒரு ஃபீல் புது பண்ணிப்பாங்க. இடத்துக்கும் போவோம். அது ஏற்கனவே போய் பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம அதுக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. தயாராகும் ம் போது ம் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த இது ரிசர்ச்ல உள்ள இதுமா. அப்ப வந்து அது வந்து என்ன ம் பண்ணுமா, நம்ம வந்து கரெக்டா அந்த தூக்கத்துல வந்து நம்மள தயார்படுத்தி நம்ம அந்த இடத்துக்கே போய் அந்த பர்சனோட மீட் பண்ணி என்ன பேச போறோம்னு எல்லாமே நம்மள வந்து ஒரு முன்னெடுப்பு மாதிரி பார்த்துட்டு வந்திருப்போமா. அது ஆனா நம்ம கனவுல ம் ரீகாலே ம் பண்ணிருக்க மாட்டோம். அந்த இன்ஸ்டன்ட் நடக்கும் போது அது ஆமா ஒரு வகையான சென்ஸை மட்டும் உருவாக்கும் நம்மளுக்கு. சரி சரி சரி. நான் அப்பதான் இப்ப நீங்க சொல்லும் போது யோசிக்கிறேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கனவே வந்தது இல்லையே நமக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா தேஜா ட்ரீம்ஸ் அது அப்படின்னுட்டு அப்பதான் யோசிக்கிறேன் சிலது இந்த வந்து கனவே நம்மளால வந்தது இல்லையே அப்படின்னு. நம்மளால அந்த ப்ராசஸிங் ட்ரீமும் சில டைம் டயக்னோசிஸ் ட்ரீமும் நம்மளால ரீகால் பண்ண முடியாம இருக்கறனால தான் ரிப்பீட்டடா நம்மள அட்ரஸ் பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ம் 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 நம்ம அதை வந்து ஓகே ஓகே ப்ராசஸ் ரைட். பண்ணாம ஏதோ வந்து நம்ம ஹிண்ட்ரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அந்த டயக்னோசிஸ் ட்ரீமே திருப்பி திருப்பி வரும். என்னை கண்டுக்கோ, என்னை அட்ரஸ் பண்ணு, என்னை இக்னோர் பண்ற நீ, இந்த எமோஷன்ஸை இக்னோர் பண்ற நீ, அதை வந்து ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் கன்வேயிங்கா இருக்கும். ம் ம் ஓகே சிவாஷ்னி. ஓகே ஓகே ஸோ ஓகே. தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைரன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்மள சந்திப்போம். உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பபாய். ஃபி அமானில்லா.